मैं विशेष तौर से अभी आपको वचन के ओर आकर्षित कर रहा हूं. நான் இப்பொழுது விசேஷமாய் உங்களை வசனத்தை நோக்கி இழுக்க விரும்புகிறேன். कल हमने यहोशू के जीवन से कुछ बातों को सीखा. நேற்று நாம் யோசுவாவின் வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றோம். इस्राएलियों के बीच में से गंदगी निकाला गया है. இஸ்ரவேலின் மத்தியிலிருந்து அசுத்தங்கள் எடுக்கப்பட்டு போனது. श्राप की बातों को हटाया है. சாபத்துக்கு ஊடான காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டன. और आगे भी बाधाएं हैं. இன்னும் தொடர்ந்து தடைகள் இருக்கிறது தான். उसके ऊपर विजय प्राप्त करना है. அவைகள் மேலும் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும். लेकिन उसके पहले वहां एक काम हो गया है. ஆனால் அதற்கு முன்பு ஒரு காரியம் அங்கே நடந்து விட்டது. जरूर आखान को हटाना काफी नहीं रह गया. உண்மையிலேயே ஆகானை மட்டும் நீக்குவது போதுமானதாக இருந்ததில்லை. एक और बात को यहोशू और उसके प्राचीन सीखे नहीं है. ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை யோசுவாவும் அவனுடைய மூப்பர்களும் கற்றுக்கொள்ளவில்லை. अगर आप 9वां अध्याय का पढ़िएगा, ஒருவேளை 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் वहां पर गिबियोनियों के एक चालाकी को आप देख सकते हैं. நீங்கள் அங்கே கிபியோன் குடிகளுடைய தந்திரமான காரியத்தை பார்க்க முடியும். वे बहुत चालाकी से அவர்கள் தந்திரவிதமாக एक वेश को अपनाए. ஒரு வேஷம் தரித்தார்கள். बहुत गरीब के रूप में दिखाए. ஏழ்மையின் வேஷம் தரித்து बहुत दिन से यात्रा किए हुए लोग जैसा दिखाए. அநேக நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்தது போல காண்பித்து टूटे चप्पल पहने थे. கிழிந்த உடைந்த காலணிகள், सड़ा हुआ रोटी को लाते थे. அழுக்கடைந்து நாற்றம் எடுத்த ரொட்டி, फटा हुआ दाखरस का तैली को ले அவர்கள் கிழிந்த திராட்சரச அந்த பைகளை எடுத்துக் கொண்டார்கள். वेश में आ रहे हैं, अपने में असली में नहीं आ रहे हैं. அவர்கள் தாங்களா தன்னுடைய சொந்த ரூபத்தில் வராமல் வேஷம் மாறி வருகிறார்கள். और लोग पहले परमेश्वर की महत्वता का सुन लिए थे. முதலாவது ஜனமானது தேவனுடைய மகத்துவத்தை கேட்டு விட்டார்கள். उनके अंदर डर आया. அவர்களுக்குள்ளே பயம் வந்தது. और युद्ध करने के लिए वे तैयार नहीं हैं. அவர்கள் யுத்தம் செய்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாய் இல்லை. तीन बातों से, மூன்று காரிய நிமித்தம். एक है परमेश्वर इनके साथ है. ஒன்று தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார். इनका परमेश्वर जबरदस्त काम करता है. இவருடைய தேவன் பலத்த கிரியை செய்யக்கூடியவர். दूसरा, இரண்டாவது एक सही नेतृत्व में पाए जाते हैं. சரியான தலைவர் இவர்களுக்கு உண்டு. इसलिए वे सही ढंग से हम लोगों के ऊपर आक्रमण करेंगे. ஆகையினாலே அவர்கள் சரியான விதத்திலே நம்மை தாக்கிக் கொள்வார்கள். सामर्थ्य परमेश्वर है. வல்லமையுள்ள தேவன் உண்டு. सही अगुवा है. சரியான தலைவன் இருக்கிறார். ये दोनों काफी नहीं रह गया. இந்த ரெண்டும் அங்கே போதாது. परमेश्वर ने उनको देश को देने के लिए वायदा कर चुका है. தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்க வாக்கு பண்ணிவிட்டார். इसलिए वे घबरा गए. ஆகையினாலே அவர்கள் கலங்கி இருந்தார்கள். वे वहां तालमेल मिलने करने के लिए चले आए. அவர்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்ய வந்து விட்டார்கள். इस कहानी को आप 9वां अध्याय में पढ़ सकते हैं. இந்த கதையை நீங்கள் 9வது அதிகாரத்தில் வாசிக்க मैं முடியும். उसके ऊपर ध्यान नहीं देने जा रहा हूं. நான் அதிலே அதிக கவனம் செலுத்த வராமல், लेकिन उनकी एक गलती को मैं आपको दिखाने के लिए जा रहा हूं. ஆனால் அவர்களுடைய ஒரு தவறை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். मैंने पहले दिन में कहा था, நான் முதல் நாளிலேயே சொன்னேன், यहोशू के हाथ पकड़ के परमेश्वर ने उसको वाचा दिया. யோசுவாவின் கரங்களை பிடித்து அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். दृढ़ हो जाओ, தைரியமாயிரு, डरो मत, பயப்படாதே, जैसा मूसा के साथ मैं तेरे संग रहूंगा, மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். इस प्रकार हिम्मत पाया हुआ यहोशू आगे बढ़ रहा है. இப்படிப்பட்ட தைரியத்தை கொண்ட யோசுவா முன்னேறுகிறான். जरूर वो गंदगी को हटा दिया, உண்மைதான் அவன் அசுத்தத்தை நீக்கி போட்டவன். परंतु ஆனால் मैं फिर सिखाने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், जब शत्रु चालाकी किया, சத்துருக்கள் தந்திரம் பண்ணின போது, डकोसला करके चले आया, மாய்மாலம் பண்ணி வந்த போது, दूसरे रूप में चले आया, வேறு வேஷமாய் வந்த போது, उनको चाहिए था அவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? प्रभु से जाके सलाह लेने के लिए. ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். Listen my brothers, मेरे भाई सुन ले, आपके साथ पार्टनरशिप करने के लिए कई लोग आपके पास आ सकते हैं. உங்களோடு கூட பார்ட்னர்ஷிப்புக்காக अनेகர் வரக்கூடலாம். हम मिलकर सेवा करेंगे, நாம் இணைந்து ஊழியம் செய்வோமே, हम आपके साथ रहेंगे, நாங்கள் உம்மளோடு கூட இருப்போம், हमारे साथ वाचा बांध लीजिए. எங்களோடு கூட உடன்படிக்கை செய்துவிடும். लेकिन मैं आपको एक चेतावनी की बात सुना रहा हूं. ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் தொனியை தொனிக்கிறேன். अगर प्रभु आपको रास्ता नहीं खोलेगा या सहमति नहीं देगा, आप कभी भी कितना बड़ा करोड़पति भी आके आपके साथ मिलकर काम करने के लिए कहेंगे मानना नहीं.
தேவன் உங்களுக்கு சம்மதம் சொல்லாவிட்டால் அல்லது தேவன் உங்களுக்கு இந்த காரியத்தை செய் என்று சொல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. करोड़ों करोड़ रुपया देने के लिए भी अगर तैयार हो, கோடி கோடியாய் பணம் கொடுக்க யார் வந்தாலும் சரி, आपकी बातों को एकदम पूरा तारीफ करने वाला क्यों ना हो, உங்களுடைய ஊழியத்தை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, आपको बट्टर लगाने के लिए वो बहुत कोशिश किए हो, உங்களுக்கு பட்டர் போடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்கலாம். मेरा भाई बहन, சகோதர சகோதரிகளே, कॉम्प्रोमाइज करने के लिए कभी जगह मत दीजिएगा. அவர்களோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாம். ये यहोशू उसके लोग उनके साथ कॉम्प्रोमाइज कर दिए. இந்த யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் அந்த ஜனத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். मैं इसकी गहराई में नहीं जाना चाहता हूं, ஆழமாய் நான் பேச வரவில்லை இப்பொழுது. परंतु एक वचन को मैं आपको पढ़ के सुनाने जा रहा हूं. ஆனால் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். यहोशू के 9वां अध्याय யோசுவா 9வது அதிகாரத்திலே 14 पद में लिखा है 14ஆம் வசனத்திலே இருக்கிறது. और वहां 13 पद को भी 12 पद से लेकर पढ़ेंगे, 14 पद के और हम ध्यान देंगे. 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து விட்டு 14லே கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். यहोशू 9वां अध्याय யோசுவா 9ஆம் அதிகாரம் 12 पद से लेकर आगे पढ़ेंगे. 12ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். और वे कहते हैं यहाँ, அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், जिस दिन हम तुम्हारे पास चलने को निकले उस दिन तो हमने अपने अपने घर से ये रोटी गरम और ताजी ली थी, परंतु अब देखो ये सूख गई है और इसमें फफूंदी लग गई है. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பங்கள் சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுதோ இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. फिर ये जो मदिरा के कुप्पे हमने भर लिए थे तब तो नए थे, परंतु देखो अब ये फट गए हैं और हमारे ये वस्त्र और जूतियां बड़ी लंबी यात्रा के कारण पुरानी हो गई है. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். मैं इन दोनों वचनों के ऊपर बहुत लंबी चौड़ा प्रचार कर सकता हूं. நான் இந்த ரெண்டு வசனங்களை வைத்து நீண்ட பெரிய பிரசங்கம் செய்யக்கூடும். परंतु मेरा विचार वो नहीं है. ஆனால் என்னுடைய எண்ணம் அதுவல்ல. लेकिन अभी देखिए उनका रेस्पॉन्स देखिए. ஆனால் இப்பொழுது அவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்களேன். यहोशू और उसके प्राचीनों के रेस्पॉन्स देखिए. யோசுவா மூப்பர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்று பாருங்கள். वे नजदीक के लोग थे, लेकिन बतलाए हम बहुत दूर से आए हैं. அவர்கள் பக்கத்துக்காரர்கள் தான், ஆனால் சொல்லுகிறார்கள் நாங்கள் தூரமாய் வந்தோம் என்று. वे उससे धोखा खा लिए. அதிலே அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். उनको क्या चाहिए था? அவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? कान खोल के सुनिएगा, காதுகளை திறந்து கேளுங்கள். 14 पद को देखिएगा. 14ஆம் வசனத்தை பாருங்கள். तब उन पुरुषों ने यहोवा से बिना सलाह लिए उनके भोजन में से कुछ ग्रहण किया. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். 15वां पद में लिखा है, 15ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது. तब यहोशू ने उनसे मेल करके उनसे ये वाचा बांधी कि तुमको जीवित छोड़ेंगे. யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோடு பண்ணினான். यहाँ केवल यहोशू नहीं है, 7 मंडली के प्रधान भी पाया जाते हैं. இங்கே வெறுமனே யோசுவா மாத்திரமல்ல, சபையின் பிரபுக்களும் அதற்கு ஆணையிட்டார்கள். कुछ समय में पता चल गया, 3 दिन में पता चल गया. 3 நாட்களுக்குள்ளவே தெரிய வந்து விட்டது. अरे ये झूठ बोला है, இவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார்கள். ये लोग हम लोगों को बर्मा दिया है, இவர்கள் நம்மை வஞ்சித்து விட்டார்கள். हमारा दिमाग को मोड़ दिया, நம்முடைய சிந்தையை திருப்பிட்டாங்க. बाहर के वस्त्र को देखे, बाहर की क्रिया को देखे हम लोग भूल गए हैं. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து, வெளிப்புறமான வஸ்திரத்தை பார்த்து நாம் ஏமாறி விட்டோம். संपूर्ण तौर से धोखा खा लिए हैं, முழுவதுமாய் ஏமாறி விட்டோம். हम कॉम्प्रोमाइज कर दिए हैं. நாம் உடன்படிக்கை எல்லவோ செய்து விட்டோம். आगे इस अध्याय के पढ़िएगा, उससे चलते लोगों के बीच में बहुत गुस्सा आया. தொடர்ந்து இதை வாசித்து பார்த்தால் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தினாலே கோபம் எழுந்தது. People were not happy with the leadership.
लीडरशिप के चलते लोगों आनंदित न थे. लिखा है कि वहां 18 पद में 18 வசனத்தில் இருக்கிறது, सारी मंडली के लोग प्रधान के विरोध में खुड़खुड़ाने लगे. சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். A little compromise can bring confusion in the camp. एक छोटी सी समझौता की बात पूरे मंडली में कुड़कुड़ाने की कंफ्यूजन को ला देता. प्यारों कान खोल के सुनना. பிரியமானவர்களே செவிகளை திறந்து கேளுங்கள். A little confusion can bring such a chaos in the team. एक छोटी सी समझौता की बात जो है पूरी टीम में झुंड में बड़े झंझट या बड़े समस्या को ला गया. आप राकेश भैया से पूछ सकते हैं. நீங்கள் ராகேஷ் அண்ணனிடத்தில் கேட்டு பார்க்கலாம். कई बार उनसे ही उत्तर भारत में सेवा करने वाला कई संस्थाएं हमको चिट्ठी लिखते हैं. அவர்களிடத்திலேயே இந்த வட இந்தியாவிலே இருக்கிற अनेक வேற நிறுவனத்தார் கடிதம் எழுதுவார்கள். कई संस्था हमारे साथ मिलकर काम करने के लिए लिखते हैं. अनेक பிற ஸ்தாபனத்தார் நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய எழுதுவார்கள். जब तक उनकी उपदेश को हम ध्यान से नहीं देखते हैं, उनकी तरीका को हम ध्यान से नहीं देखते हैं, उनके साथ हाथ मिलाने के लिए हम तैयार नहीं होते हैं, भाई राकेश उसके लिए गवाह बन सकता है. இதுவரைக்கும் அவருடைய உபதேசத்தை நாம் சோதித்தறியாமல் இருக்கிறோமோ அல்லது அவருடைய வழிமுறை காரியங்கள் ஊழிய செய்கிற காரியங்களை நாம் சோதித்தறியாமல் இருக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் சரி என்று சொல்லுவதே கிடையாது. இதற்கு சகோதரர் ராகேஷ் அவர்கள் சாட்சி. उनका सिद्धांत क्या है, அவருடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, उनका तरीका क्या है, அவருடைய முறைமைகள் என்ன, वो क्या कहने के ओर बढ़ते हैं, அவர்கள் எந்த நோக்கத்தோடு கூட முன்னேறுகிறார்கள், उनके छिपी हुई एजेंडा हिडन एजेंडा क्या है, அவளுக்கு பின்னாலே மறைந்திருக்கிற அஜெண்டா தான் என்ன, हम उसको देखते हैं. அதை நாங்கள் பார்க்கிறோம். अगर हमारे दिल में और जानकारी में इन सारी बातों का सही तस्वीर नहीं मिलती है, ஒருவேளை நம்முடைய அறிவிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை குறித்து தெளிவான காரியங்கள் நமக்கு அறியப்படாவிட்டால், कितने बड़े सेवकाई भी क्यों हो, எவ்வளவு பெரிய பிற ஊழியமாயிருந்தாலும், फिर मैं कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், कितने मदद करने वाला क्यों हो, எவ்வளவு நமக்கு உதவியாயிருந்தாலும் हम उनके साथ तालमेल करने के लिए तैयार नहीं. அவர்களோடு கூட ஒத்துப்போக நாம் ஆயத்தமாக இல்லை. दाहिने हाथ को उठाइए, வலது கரத்தை உயர்த்துங்கள். उस पद को मैं 14 पद को फिर से आपको तो दिखाने के लिए चाहता हूं. திரும்ப 14ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க போறேன். यहोवा से बिना सलाह लिए, கர்த்தருடைய வாக்கை கேளாமல், सबको दाहिना हाथ उठा के मेरे पीछे எல்லாரும் வலது बोलिए, கரத்தை உயர்த்தி எனக்கு பின்னால சொல்லுங்கள். यहोवा परमेश्वर से बिना सलाह लिए हुए. एक और बार जोर से हृदय से बोलिएगा, यहोवा परमेश्वर से बिना सलाह लिए हुए. मैं किसी के संग में संगति करके सहभागिता में जाने के लिए तैयार नहीं है. विश्वास करने वाला केवल जोर से हालेलुया बोले. ये जेम्स की पॉलिसी है, இது ஜெம்ஸுடைய பாலிசியா இருக்கிறது, ये जेम्स के सिद्धांत है, இது ஜெம்ஸுடைய சித்தாந்தமா ये இருக்கிறது, जेम्स का नेव है. இது ஜெம்ஸுடைய அடித்தளமா இருக்கிறது. शादी की बात क्यों न हो, திருமண காரியமா இருக்கட்டும், लिसन 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 लिसन, सुनिए सुनिए सुनिए, हमारे परिवार में हमारे बच्चों के शादी की बात क्यों न हो, நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற பிள்ளைகளுடைய திருமண விஷயமா இருக்கட்டும், या उनके आगे बढ़ने के पढ़ाई के लिए क्यों न हो, அல்லது அவருடைய மேற் படிப்புக்குரிய காரியமா இருக்கட்டுமே, ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள், या सेवकाई में साथ चलने के क्यों न हो, அல்லது ஊழியத்திலே உள்ள இன்னொரு வேற காரியமா இருந்தாலும் हम परमेश्वर के सम्मुख में जाएंगे. நாங்கள் தேவ சமூகத்துக்கு போவோம். यहाँ लिखा उन पुरुषों ने मल्टीपल लीडरशिप इज अ कलेक्टिव लीडरशिप, उसको ध्यान दीजिए. இங்கே பாருங்கள், ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் அதிலே கவனம் செலுத்துங்கள். यहोशू अकेले नहीं है, யோசுவா தன்னந்தனியா இல்ல, प्राचीन को साथे लेके उनसे बैठ रहा. பிரபுக்களோடு கூட இணைந்துதான் அவன் அங்கே செய்கிறான். सब लोगों के मन में ये नहीं पड़ा,
அவருடைய மனதிலும் இந்த காரியங்கள் தென்படவில்லை. ये गलती हमारे बीच में आने वाली आशीष को मिटा सकता है. இந்த தவறு வரப்போகிற ஆசீர்வாதத்தை எடுத்து போடும் என்று. ये गलती हमारा बल को चूस सकता है. இந்த தவறு நம்முடைய பலத்தை உறிஞ்சி விடும் என்று. ये मिलके काम करने की बात पे हमारे बालों बाबाओं को तोड़ने की ताकत को बिल्कुल चुरा सकता है. இப்படி இணைந்தவர்களுக்கு ஒத்து போனால் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அந்த காரியங்கள் முழுவதும் நம்மை விட்டு விலகி போகும். अगर आप इसमें स्थिर रहने के लिए सीखिएगा, நீங்கள் இதிலே திடமாய் இருக்க கற்றுக்கொண்டால், आप अपना लीडरशिप में, உங்களுடைய தலைமைத்துவத்துக்குள்ளே, अपने लोगों के बीच में, ஜனங்களுக்குள்ளே खुलाने की बातों को मिटा सकते हैं. முறுமுறுக்கிற விஷயத்தை எடுத்து போட முடியும். मन रह सकते हैं. ஒரு மனதாய் இருக்க முடியும். लीडरशिप के विरोध में बोलने के लिए लोग सोचेंगे. தலைவர்களுக்கு விரோதமாய் பேச ஜனம் யோசிக்கும். लीडरशिप के विरोध में सोचने के लिए उनके पास जगह नहीं रहेगी. தலைவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு அவர்களுக்கு இடமே இருக்காதே. फिर एक और बार अपने दाहिने हाथ को उठा के मन्नत माना भी. திரும்ப ஒருமுறை வலது கரத்தை உயர்த்தி நாம் ஒரு பிளட்ஜ் எடுக்கலாமா? हे प्रभु, ஆண்டவரே, आगे बढ़ने के पहले, बाधाओं को तोड़ने के पहले हम तुझसे ये सलाह लेंगे. हम वातावरण को देख के सलाह लेते हैं, நாம் சூழ்நிலையை கண்டு தீர்மானித்து விடுகிறோம், निर्णय करते हैं, ஆலோசனை பெற்று தீர்மானிக்கிறோம். लोगों की धोखाबाजी में फंसते हैं, ஜனங்களுடைய ஏமாற்றுகிற விஷயத்தில் சிக்குகிறோம். चारों तरफ कर प्रेशर में आके हम उसके लिए जगह दे देते हैं. நான்கு புறமும் அழுத்தத்தினாலே நாம் அதற்கு இடம் கொடுக்கிறோம். इस बात को யோசுவா को परमेश्वर सिखाया है. இந்த காரியத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். लेकिन ஆனால் क्या यहाँ मिस हुआ है? இங்கே क्या चीज मिस हुआ? மிஸ் ஆன காரியம் என்னது? यहोशू के परमेश्वर ने पहले मूसा के द्वारा एक बात को सिखा के रखा था. யோசுவாவுக்கு முன்னமே தேவனாய கர்த்தர் மோசேயின் மூலமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். मेरे साथ खोलिएगा, என்னோடு திறவுங்கள். गिनती की किताब, என்னாகமத்தின் புத்தகம் 27 अध्याय, 27வது அதிகாரம், उसका 21 पद को देखिएगा. இதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். गिनती की किताब, என்னாகமத்தின் புத்தகம் उसका 27 अध्याय, 27, वहां 21 पद को देखिएगा. 21வது வசனம். यहां पर पूरा पूरा यहोशू को जिम्मेदारी देने के पहले, இங்கே முழு பொறுப்பையும் யோசுவாவின் கரங்களிலே கொடுப்பதற்கு முன்பதாக मूसा एक काम को करता है यहोशू के जीवन में. மோசே என்பவன் யோசுவாவின் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்கிறான். 19वां पद में लिखा है, வசனம் 18 से लेकर लिखा है, 18 இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. हम पढ़ने नहीं जा रहे हैं, आप अपना बाइबल में देख लीजिएगा. நீங்கள் உங்கள் வேதத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். यहोशू को चुन लिया, யோசுவாவை தெரிந்து கொண்டார். 19वां पद में लिखा है, 19 எழுதப்பட்டிருக்கிறது. पहले 19 को पढ़िएंगे. முதலாவது 19 வாசிக்கலாம். यहोशू को ठहराने के बाद उसको एलियाजर याजक के और सारी मंडली के सामने खड़ा करके उनके सामने उसे आज्ञा दे. யோசுவாவை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடு. मूसा से परमेश्वर ने कहा था, மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், பார், he is going to be the captain of the whole group. ये सारी मंडली का कप्तान बनने जा रहा. परंतु इस बात को उसको आज्ञा दे. ஆனால் இந்த காரியத்தை அவனுக்கு கட்டளையிட்டு சொல்லு. क्या आज्ञा देना है? என்ன கட்டளையிட வேண்டும்? एलिएजर कौन है मैं आपको बतलाने जा रहा हूं. எலியேசர் யார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एलिएजर के ऊपर मैं आज प्रचार करने जा रहा हूं. இன்னைக்கு எலியேசர் மேலே நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். लेकिन इस एलिएजर को मूसा ने ठहरा के, இந்த எலியேசரை மோசே என்பவன் நியமிக்கிறான். यहोशू को उसके पास ले आके யோசுவாவை எலியேசருக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். एक बात कहता है, ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். उसी को हम 21 अध्याय में देखते हैं, 21 पद में देखते हैं. அதை தான் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். मैं पढ़ रहा हूं, आप भी अपना बाइबल में देखिए. मैं जब पढ़ता हूं, நான் வாசிக்கிற பொழுது நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் பாருங்கள். वो एलिएजर याजक के सामने खड़ा हुआ करें और एलिएजर उसके लिए यहोवा से ऊरीम की आज्ञा पूछा करें. वो इजराइलियों की सारी मंडली समेत
उसके कहने से जाया करें और उसके कहने से लौट भी आया करें. அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படி அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படி வரவும் வேண்டியது என்றார். My leaders, my people of God, सेवकाई में जोड़े हुए सारे लोगों को कुछ न कुछ जिम्मेदारी आपका प्रभु ने दिया है. என்னுடைய தலைவர்களே, என்னுடைய பிற ஜனங்களே, ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனாய கர்த்தர் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். लेकिन आप अकेले काम करने के लिए सोचेंगे आप हार जाएंगे. ஆனால் நீங்களோ தனியாக நான் ஊழியம் செய்வேன் என்று நினைத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். आपके साथ परमेश्वर खड़ा है, इसलिए आपका अगुवाई करने के लिए. ஆண்டவர் உங்களோடு கூட நிற்கிறார், ஏனென்றால் உங்களை வழிநடத்துவதற்காக. परमेश्वर की मनसा को जानने के लिए आपके लिए एक उपाय को रखा है. தேவனுடைய மனநிலையை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்காக ஒரு அழகான வழியை கர்த்தர் திறந்திருக்கிறார். आपको मालूम है यहोशू एक जबरदस्त लीडर था. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி யோசுவா ஒரு வலுவான தலைவனாயிருந்தான். அப்படி இருந்தும் परमेश्वर उसके साथ ऐसा बर्ताव कर रहा है. தேவன் அவனோடு கூட இப்படித்தான் இடைபடுகிறார். एलियासर कौन है? எலியாசார் என்பவன் யார்? उसको विस्तार में देखने के पहले उस समय का प्रधान याजक है. அந்த காரியத்தை விஸ்தாரமாய் பார்ப்பதற்கு முன்பதாக சொல்லுவேன், அந்த காலகட்டத்தினுடைய பிரதான ஆசாரியனவன். ஊரிம் தும்மிம் करके उसको पोशाक में पड़ा हुआ उन पत्थरों के साथ खड़ा है. அவன் அந்த ஊரிம் தும்மிமை அணிந்தவனாய் அவனுடைய ட்ரெஸ்ஸிலே அந்த கற்கள் பதிக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறான். आने के लिए भी हो, जाने के लिए भी हो. வர காரியமாயிருந்தாலும் போக வேண்டிய காரியமாயிருந்தாலும் ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். जाने के लिए ही हो, आने के लिए भी हो. போக வேண்டிய காரியமாயிருந்தாலும் வர வேண்டிய காரியமாயிருந்தாலும் परमेश्वर के सामने खड़ा होके उस ऊरीम तुमीम के साथ जो याजक खड़ा है उससे सलाह लें और अगुवाई प्राप्त करें. अगर वो कहेगा जाओ तब जाएंगे. அந்த ஊரிம் தும்மிமோடு கூட அந்த ஆசாரியன் ஒருவன் இருக்கிறானே, அவன் அண்டையிலே முதலாவது வர வேண்டும். அவன் நீ போ என்று சொன்னால் தான் இவன் போக வேண்டும். समझने लायक एक उदाहरण मैं बतला रहा हूं. புரியக்கூடிய அளவுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். बहुत बड़ा इंजन लगा है ट्रेन में. ट्रेनல ஒரு பெரிய இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. हो सकता है कि हमारे देश में अभी बुलेट ट्रेन आ रहा है, वंदे भारत आया है. वंदे भारत ट्रेन வந்துட்டு बुलेट ट्रेन வருகிறது என்று சொல்லுது. ताकत का लगा हुआ है. அது அதிக சக்தி வாய்ந்த ஒரு இன்ஜின் உடையது. अभी चेन्नई के IIT के लोगों ने एक ट्रेन को इन्वेंट किया है. वो 500 किलोमीटर रफ्तार में जा सकती है. சென்னையில் உள்ள IIT நிறுவனத்தில் உள்ள அவங்க இப்பொழுது ஒரு ட்ரெயினுடைய இன்ஜினை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அது மணிக்கு 500 கிலோமீட்டர் தூரம் வேகம் போகக்கூடும். 1 घंटा में 500 किलोमीटर चला जाएगा. ஒரு மணி நேரம் தான் 500 கிலோமீட்டர் தாண்டிரும். अर्थात यहां से कलकत्ता जाने में आपका 1 घंटा लगेगा बस. அர்த்தம் என்ன, இங்க இருந்து கல்கத்தா போகணும்னு சொன்னா 1 மணி நேரத்துல போயிரலாம். हो सकता है 2-3 साल में ये हिंदुस्तान में पाया जाएगा. ஒருவேளை 2-3 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் அது வந்துவிடும் போல. हमारा बुलेट ट्रेन से भी ज्यादा रफ्तार में चलेगा करके लोग कहते हैं. ஜனங்கள் சொல்கிறார்கள் நம்முடைய புல்லட் ட்ரெயினை காட்டிலும் அதிக வேகமாக செல்லக்கூடியது. कितना ताकत है, அவ்வளவு சக்தி, इतना रफ्तार से जा सकता है, அவ்வளவு வேகமாக செய்யக்கூடியது. स्टार्टिंग गियर में भी तुरंत 100 किलोमीटर पहुंच जाएगा. स्टार्टिंग गियरலயே 100 किलोमीटर வேகத்தை பிடிச்சிரும். ऐसा लगेगा कि मालूम पड़ता बिजली. அதை பார்க்கும் பொழுது மின்னல் போல காட்சியளிக்கும். लेकिन कितना भारी ट्रेन भी क्यों हो, ஆனால் எவ்வளவு பெரிய சக்திவான ட்ரெயினா இருந்தாலும் சரி, कितने शक्तिशाली इंजन क्यों हो, எவ்வளவு பெரிய இன்ஜினா இருந்தாலும் சரி, कितना एक्सपर्ट ड्राइवर भी क्यों हो, எவ்வளவு எக்ஸ்பர்ட் டிரைவர் ஆனாலும் சரி, सिग्नल लाल रहेगा जा सकता है. सिग्नल சிகப்பு இருந்தால் அவன் அங்கே போக முடியுமா? போக முடியாது. सिग्नल लाल सिग्नल रहेगा जा सकता है. அங்கே ரெட் सिग्नल போட்டாயிடுச்சு, போக முடியுமா? हिंदुस्तान में खास करके बिहार में सिग्नल का कोई महत्व नहीं है. रोड में तो लाल रहेगा, अरे भैया वो पुलिस का है, चलिए चले 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 चले. இந்தியாவில் சிக்னலுக்கு என்ன மகத்துவம் இருக்கிறது? அங்க ரெட் சிக்னல் இருந்தாலே அங்க போலீஸ் இருந்தாலும் அவன் போயிட்டே இருக்கிறான்.
लेकिन ट्रेन वाला ऐसा चलेगा क्या होगा? ஆனா ட்ரெயின்காரங்க அப்படி வண்டியை ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும்? लाल है, அங்கே ரெட் இருக்குது. नहीं मेरे पास ताकत है, எனக்கு இன்ஜின்ல வல்லமை मैं இருக்கு. 500 किलोमीटर स्पीड में आया हूं, 500 கிலோமீட்டர் தூரத்துல நான் அப்படி வந்துட்டு இருக்கிறேன். मुझे कोई रोक नहीं सकता, என்னை யாரும் தடுக்க முடியாது. मैं बाधाओं को तोड़ने के लिए परमेश्वर का अभिषेक पाया हूं, நான் தடைகளை தகர்த்தெறிய தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். परमेश्वर का बुलाहट का पाया हूं. தேவ அழைப்பை பெற்றிருக்கிறேன். पुराने लोग 80 किलोमीटर में चलते थे, हम 500 किलोमीटर चलेंगे. பழைய ஆட்கள் எல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்துல போனாங்க, நான் 500 கிலோமீட்டர் வேகத்துல போவேன். पुराना लीडर 80 किलोमीटर में जा सकता था, பழைய தலைவர் 80 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடிட்டு இருந்தான். मैं नया लीडर हूं, ஆனா நான் புதிய தலைவன், 500 किलोमीटर 500 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஆளு. सिग्नल वाला जब तक लाल को बदलेगा नहीं जाना नहीं है. அந்த சிக்னல் காரங்க ரெட் கலரை சிக்னலை மாத்தாத வரைக்கும் போக முடியாது. बगल वाला से पूछे, பக்கத்துல பார்த்து கேளுங்க, तक कौन बड़ा है? அப்பனா யாரு பெரிய ஆளு? யாரு பெரிய ஆளு? हेलो हेलो, कौन बड़ा है? யாரு பெரிய ஆளு? யாரு? सिग्नल मैन यहां से गाली दे रहा है, रे सिग्नल वाला, இங்க இருந்து சிக்னல் காரன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? अरे भैया लाइन क्लियर नहीं है, பாங்க லைன் கிளியர் கிடையாது. मैं रुकूंगा नहीं, நான் நிக்க மாட்டேன்பா. जाओ போ போ. तुम अकेले मरोगे, जाओ. தன்னந்தனியா சாகணும் சொன்னா போயிரு. लेकिन तुम्हारे पीछे रहने वालों को भी मुआ देगा ना, इसलिए नहीं जाने देंगे. நீ பின்னால உள்ளவங்களையும் சாகடிச்சிருவல்லையா, ஆகனால உன்னை போக விட மாட்டேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல காரங்களை பிடித்து சொல்லுங்க, अकेले मरना अकेले मर जाओ, தனியா சாகணும்னா தனியா செத்து போ. औरों को क्यों मुआते हो? ஏப்பா அடுத்தவனையும் சாகடிக்கிற? कई लीडरों का हालत वही है, அநேகருடைய தலைவருடைய நிலைமை இதுவே. हम रोक नहीं सकते हैं. நாங்க நிக்க முடியாதையா. I am a dynamic leader, நான் ஒரு டைனமிக் லீடரா இருக்கிறேன். I am a very dynamic leader. ரொம்ப டைனமிக் லீடரா இருக்கிறேன். अरे तुम्हारा डायनामो रहने दो, உன்னுடைய டைனமோ அங்கேயே வச்சிருப்பா. सिग्नल नहीं हो रहा है. சிக்னல் அங்க ஒண்ணு மாறல. इस बात को करने के लिए यहोशू को पूरा जिम्मेदारी मिलने के पहले ही सिखाया गया था. இந்த காரியத்தை செய்து காண்பிக்க யோசுவாவுக்கு முழு பொறுப்பையும் கொடுப்பதற்கு முன்பதாக காட்டி காண்பித்தார்கள். लेकिन यहाँ किबियोनी लोगों के ऊपर की उस மேக்கப் को देख के भूल गया. ஆனால் இவர்களோ கிபியோனுடைய போட்டிருக்கிற மேக்கப்பை பார்த்து இத மறந்துட்டாங்க. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், மேக்கப் में आने वालों से थोड़ा होशियार. மேக்கப்ல வர்றவங்களை பார்த்து ஜாக்கிரதை. कल भाई अगस्टिन ने कहा एजेबेल तो यहाँ सिंगार करती है, यहाँ सुरमा कुरमा सब लगाती है, उससे भी गिरते हैं. நேற்றுக்கு அவங்க அகஸ்டின் அவர்கள் சொன்னது போல ஏசேபேல் இங்க மைய அங்க மைய போட்டு அதுலயும் ஜனம் விழுந்துருது. परंतु कुछ लोग मेकअप करेंगे, कुछ नहीं है. ஆனா சிலர் மேக்கப் பண்ணுவாங்க, कुछ नहीं है. एक बार मेरी मुलाकात चेन्नई के एक पास्टर से मुलाकात हुआ. ஒரு முறை நான் சென்னை சேர்ந்த ஒரு போதகரை சந்தித்தேன். इस कहानी का मैं पहले बतलाया होगा, लेकिन मैं फिर बतलाने जा रहा हूँ. நான் இந்த கதையை முன்னவே சொல்லி இருக்கிறேன், திரும்ப சொல்ல விரும்புகிறேன். वो मेरा अच्छा संबंध में था. அவர் என்னோடு கூட நல்ல தொடர்புல இருந்தார். और वो जर्मनी जाके लौटा था. அவர் ஜெர்மனிக்கு போய் திரும்பி வந்தார். मेरी साथ मुलाकात हो गई. அவரை சந்தித்தேன் நான் அதற்கு பின்பு. उसने कहा भैया मैं जर्मन गया ना, அண்ணே நான் ஜெர்மனிக்கு போன பாருங்க, बहुत बटोर के लाया. அநேகத்தை சேர்த்துட்டு வந்துட்டேன். मैंने पूछा आपको तो जर्मनी में कोई जानता नहीं है? நான் சொன்னேன் ஜெர்மனில உங்களை யாருமே அறியாதவங்க இல்ல, क्योंकि उनके बारे में मैं जानता हूँ. ஏன்னா அந்த போதையரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். उन्होंने कहा एक ही एड्रेस मिला है, அவர் சொன்னார் ஒரே அட்ரஸ் தான் கிடைச்சது, उसी को पकड़ के चला गया. அதையே பிடித்துட்டு நான் போயிட்டேன். ठीक है, சரி, बहुत कैसा बटोर लिया भाई. இவ்வளவு பணத்தை அள்ளிட்டியே. उसने कहा आपको भी मैं सिखा रहा हूँ क्या करना. அவர் சொன்னார் உங்களுக்கும் நான் கற்றுத்தாரேன் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி. मैंने क्या किया मालूम है? ஆனா நான் என்ன செய்தேன் தெரியுமா? वो हम बड़े बड़े घर में हमको ठहराया जाता था. அங்கே பெரிய பெரிய வீட்டுல என்ன தங்க வைப்பாங்க. और खाना का टेबल में जाने के समय நான் சாப்பாடு மேஜையிலே அங்கே போகிற வேளையிலே அவர் சொன்னார் पत्नी को एक मिस कॉल लगा देता था. நான் மனைவிக்கு ஒரு மிஸ் கால் போட்டுருவேன். हम टेबल पर डाइनिंग टेबल पर जाने पर हैं, நான் டைனிங் டேபிள்ல இப்பொழுது போக போறேன், और हम लोग खाना शुरू करेंगे, சாப்பிட ஆரம்பிச்ச உடனே फोन में पत्नी बुलाएगी.
மனைவி போன்ல என்ன அழைப்பா. मैं पत्नी को सिखा के रखा हूं. நான் மனைவிக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். क्या कहना है? என்ன சொல்லணும் போன்ல? तुम फोन में कह देना. நீ போன்லயே சொல்லிரு. हम लोग हम भूखे मर रहे हैं. நாங்கள் இங்க பசியும் பட்டினியுமா இருக்கோம். हमारे बच्चे 75 बच्चे हैं, वो भी भूखे रह रहे हैं. எங்களுக்கு 75 பிள்ளைங்க அங்க உண்டு, அவங்களும் பசியும் பட்டினியுமா இருக்காங்க. उनका चावल भी नहीं है. அவளுக்கு சாப்பாடு போட வழி இல்ல. माल भी नहीं है. அவளுக்கு கஞ்சி தண்ணி கிடையாது. इसलिए क्या करेंगे? என்ன செய்வாங்க? तुम रोना है. நீ அழுதுரு போன்ல. मैं भी तुम्हारे साथ रोऊंगा फोन में. நானும் உன்னோடு கூட போன்ல அழுதுருவேன். और उस टेबल से मैं उठ जाऊंगा. நான் அந்த டேபிள்ல இருந்து எழும்பிடுவேன். मैंने कहा ये कौन सा ड्रामा है? நான் சொன்னேன் இது என்ன டிராமா? उसने कहा ऐसा ड्रामा करते करते 20 घर में मैंने ऐसा नाटक किया. அவர் சொன்னார் இப்படி டிராமா போட்டு போட்டு 20 வீட்ல நான் இப்படி நாடகம் போட்டேன். हम इतना रोएंगे ना. அவ்வளவு அழுவம் பாருங்கய்யா. हमारे बाल बच्चे हमारे साथ रहने वाले अनाथ बच्चे सब भूखे, हम कैसा खाएंगे करके उठ के रोएंगे किनारे जाके झूठे का. அவர் ஒண்ணும் பொய்யும் புரட்டுமா. எங்க பிள்ளைகள்லாம் அங்க பட்டினியா இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சாகுறாங்க பசியில, என்னன்னு சொல்லி அங்க அழுவேன். इसलिए कुछ दे देंगे. ஆகையினாலே கொஞ்சம் கொடுத்துருவாங்க, ज्यादा ही दे देंगे, அதிகமாகவே கொடுத்துருவாங்க. 20 दिन में 20 घर से लूटा भैया. 20 நாளுல 20 வீட்ல கொள்ளை அடிச்சிட்டானே. छोटा सा ड्रामा कराया, சின்ன நாடகம் தான் போட்டேன். आज उनका पत्ता नहीं है. இன்றைக்கு அவர் எங்கன்னு தெரியல. एक बार जर्मन गया, उसके बाद कब्र में गया बस. ஒரு நாள் ஜெர்மனிக்கு போனார், அடுத்த முறை போனது கல்லறைக்கு தான். Is no more. अभी वो नहीं है संसार में. Lost his ministry. उनकी सेवकाई को उन्होंने खोया. Lost his wife. उनकी पत्नी को खोया. Lost his children. उनके बच्चे को खोया. कल उन्होंने कहा था अलंकार करके भी लोग गिराने के लिए कोशिश करेंगे. நேற்றுக்கு ஊழியக்காரர்கள் சொன்னார்கள் அலங்காரம் பண்ணியும் அங்க ஊழியக்காரர்களை விழ தள்ளுவாள். नाटक करके भी कोई आपको गिराने न दे. நடித்தும் உங்களை யாரும் விழச் செய்யக்கூடாது. बोलिएगा अपना हृदय में हाथ रखे, இருதயத்தின் மேலே கரத்தை வைத்து சொல்லுங்கள், नाटक करके कोई मुझे गिराना नहीं. யாரும் நடித்து உங்களை விழச் செய்திட கூடாது. अभी आप पूछेंगे இப்போ நீங்க கேட்கலாம், ये एलिएज़र इतना बड़ा आदमी है भैया, எலியேசர் இவ்வளவு பெரிய ஆளையா? जाना भी इनसे पूछना है, போனாலும் இவர்ட்ட தான் கேட்கணும், आना भी है उनसे पूछना है. வரணும்னாலும் இவர்ட்ட தான் கேட்கணுமா? वो परमेश्वर और मेरे बीच में एक रखा हुआ एक व्यक्ति है. அவர் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே மத்தியில வைக்கப்பட்ட ஒரு மனிதன். ये एलिएज़र क्यों ऐसा ऊंचे स्थान में रख दिया गया? இந்த எலியேசர் ஏன் இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துக்கு வைக்கப்பட்டு मैं விட்டார்? 5 बातों को जल्दी जल्दी करके आगे बढ़ूंगा, आप अगर इसको विस्तार रूप में देख लीजिए. நான் 5 காரியங்களை வேக வேகமாய் சொல்லி முன்னேறுகிறேன், நீங்கள் அவைகளை விஸ்தாரமாய் தியானித்துக் கொள்ளுங்கள். ये एलिएज़र के बारे में, இந்த எலியேசரை குறித்து उसके जन्म से लेकर उसके मृत्यु तक हमारे बाइबल में रिकॉर्ड किया गया है. அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் வேதத்தில் ரெக்கார்ட் இருக்கிறது. पहले पढ़िएगा, முதலாவது வாசியுங்கள், निर्गमन 6 अध्याय யாத்ராகமம் 6வது அதிகாரம் 23वां पद में यूं लिखा है, 23ஆம் வசனத்தில் எப்படி எழுதி இருக்கிறது? निर्गमन उसका 6 अध्याय का 23वां पद में, யாத்ராகமம் 6:23, हारून अम्मीनादाब की बेटी और याशोन की बहन एलिसबा से विवाह किया और उससे नादाब, अबीऊ, एलियाजर और इत्तामार उत्पन्न हुए. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலியாசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். मूसा के साथ जो हारून काम कर रहा था, மோசையோடு கூட ஆரோன் ஊழியத்தில் இருந்தானே, अर्थात मूसा का बड़ा भाई, அதாவது மோசையுடைய அண்ணன், 3 साल बड़ा है, 3 வருடம் மூத்தவன். उसने शादी किया. அவன் திருமணம் செய்தான். लेकिन यहाँ जो ऐसा लिखा हुआ ऐसा मत कीजिएगा, क्योंकि घर में जाके पढ़ लीजिएगा. अभी उस समय लड़कियों की कमी थी, ऐसा कर दिया गया. लेकिन अभी ये मत सोचेगा अपने मौसी से शादी कर लें. அந்த நாட்கள்ல பெண் பிள்ளைங்க குறைவா இருந்தாங்க, திருமணம் பண்ணினாங்க அப்படி சொந்தத்துல. ஆனா இப்ப போய் நீங்க சித்திய திருமணம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சித்திய திருமணம் பண்ணிடாதீங்க. और लेकिन आगे उसके बारे में लिखा है, தொடர்ந்து அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது यहोशू की किताब யோசுவாவின் புத்தகத்திலே. और आखिरी अध्याय 24 अध्याय का 33 पद को पढ़ेंगे. கடைசி அதிகாரம்
24ஆம் அதிகாரம் 33வது வசனம். यहोशू 24-23 से नोट कर लीजिएगा. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா 24:33. हारून का पुत्र एलियाजर भी मर गया. ஆரோனுடைய குமாரனாகிய எலியாசாரும் மரித்து போனான். इन दोनों वचनों के बीच में एलियाजर का सारी कहानियां लिखी गई है. இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையிலே முழு எலியாசாருடைய கதை எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल किसी किसी के पूरे कहानी लिखती है. வேதாகமம் சிலருடைய முழு சம்பவத்தையுமே வர்ணித்திருக்கிறது. यीशु का बाप यूसुफ का थोड़ा लिखा है. யோசேப்பு இயேசுவுடைய தகப்பன் கொஞ்சம் தான் அவரை குறித்து வர்ணனை, उतना ही लिखा है. அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறது. जैसा यीशु को उसको संभालना था, இயேசுவை அவருக்கு பராமரிக்க வேண்டும், அவ்வளவுதான். लेकिन बाइबल के अंदर इब्राहिम की सारी कहानी है. ஆனால் வேதத்துக்குள்ளே ஆபிரகாமுடைய முழு கதை, दाऊद की सारी कहानी, தாவீதுடைய முழு கதை உண்டு, पौलुस की सारी कहानी, பவுலுடைய முழு கதை உண்டு, साउल का भी सारी कहानी है. சவுலுடைய முழு கதையும் உண்டு. कुछ लोगों को पूरा पूरा कहानी लिखा, சிலருடைய முழு சரித்திரமும் உண்டு, कुछ लोगों को थोड़ा ही लिखा. சிலருடைய சரித்திரம் கொஞ்சமாய் இருக்கிறது. उसका कारण कुछ भी क्यों न हो, அவருடைய காரணம் என்னவா இருந்தாலும் சரி, लेकिन मैं एक बात को यहाँ कहने का चाहता हूँ उसके आधार पर. நான் அதன் அடிப்படையிலே இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ये एलिएजर शुरू से लेकर आखिरी तक विश्वास योग्य रहा. இந்த எலியாசார் என்பவன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். एलिएजर नाम का अर्थ है எலியாசார் என்ற பெயருடைய அர்த்தம் परमेश्वर मदद करता है. தேவன் உதவி செய்கிறார். ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். एलिएजर नाम का अर्थ है எலியாசார் என்ற பெயருடைய பெயர் परमेश्वर मदद करता है. கர்த்தர் உதவி செய்கிறார். उसका जन्म कहाँ हुआ? அவருடைய பிறப்பு எங்கே நடந்தது? मिस्र देश में हुआ. எகிப்திலே பிறந்தார். जब तक उसका बाप गुलाम था, அவருடைய முன்னோர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ईंटा बनाने के काम में अपना पैर से उस मिट्टी को सानने वाला था हारून. ஆரோன் என்பவனை பார்த்தால் அந்த செங்கல் சுடுகிற வேளையிலே தன்னுடைய கால்களினால் அதை மிதிக்கக்கூடிய வேலை செய்தான். उसी समय उसका 4 बच्चे हुए. அந்த ஞான கட்டத்திலே அவனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். हारून के 4 बेटे हुए. ஆரோனுக்கு 4 குமாரர்கள் பிறந்தார்கள். कान खोल के सुनिएगा, செவிகளை திறந்து கேளுங்கள். उस समय அந்த நேரத்திலே उसका हालत खराब था, அவருடைய நிலைமை மோசமாக இருந்தது. उसकी आर्थिक स्थिति बहुत खराब रही. பொருளாதாரத்திலே கீழே கிடந்தார்கள். राजा के हाथ उनके विरोध में था. ராஜாவுடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய். तो भी हारून ने एलिएजर का नाम रखा, परमेश्वर मदद करेगा. ஆனாலும் ஆரோன் எலியாசார் என்று பெயரை கொடுத்தான் அவனுக்கு, ஏனென்றால் கர்த்தர் உதவி செய்வார். दुख के घड़ी में भी उसके लिए सही नाम दिया. துக்கத்தின் நேரங்களிலும் சரியான பெயரை அவனுக்கு கொடுத்தான். एलिएजर भी अपने नाम का अर्थ को जानता था. எலியாசருடைய பெயரின் அர்த்தத்தை அவன் அறிந்திருந்தான். God is my helper. परमेश्वर मेरा मददगार है. God is my helper. परमेश्वर मेरा मददगार है. बाइबल क्या बतलाती है? जल्दी जल्दी में 1-2 वचन को मैं दिखा रहा हूं. நான் நேர குறைவுக்காக சீக்கிரத்தில் 1-2 வசனங்களை காண்பிக்கிறேன். दूसरा इतिहास 2 நாளாகமம் 14 अध्याय 14ஆம் அதிகாரம் 11वां पद 11வது வசனம். वहां पर देखिएगा, அங்கே பாருங்கள். दूसरा इतिहास उसका 14 अध्याय 2 நாளாகமம் 14. इस वचन को आप अच्छी तरह से जानते होंगे. இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். 11वां पद में 11ஆம் வசனத்திலே वहां पर एक बात को मैं दिखाने के लिए जा रहा हूं. அங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். वहां पर लिखा है, அங்கே எழுதி இருக்கிறது, हे प्रभु तू सामर्थी है, तू सहायता कर सकता है, शक्तिहीन की भी वो सहायता कर सकता है. கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். तमिल बाइबल में सुंदर ढंग से लिखा है, தமிழ் வேதாகமத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. तुझ पर भरोसा रखने वाले के ऊपर, உம்மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, जो तुम्हारे ऊपर भरोसा रखता है, யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்களோ, चाहे बल रखने वाला क्यों न हो, ஒருவேளை பலன் உள்ளவனா இருந்தாலும் சரி, या बलहीन क्यों न हो, அல்லது பலன் அற்றவனானாலும் சரி, उसके लिए मदद करना तेरे लिए आसान है. அவர்களுக்கு உதவி செய்வது உமக்கு எளிதே. विश्वास करने वाले एक जोरदार ताली बजाएं. விசுவாசிக்கிறவர்கள் நம் கரங்களை தட்டலாமா? मेरा प्रभु मददगार है. என்னுடைய தேவன் உதவி செய்கிறவர். इब्रानियों की दूसरा अध्याय में यूं लिखा है, पढ़ने के लिए समय नहीं है. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இப்படி எழுதி இருக்கிறது, வாசிக்க நேரமில்லை. उस महान परमेश्वर ने அந்த பெரிய தேவன் स्वर्गदूतों को हाथ न दिया मदद करने के लिए.
தேவதூதருடைய கரங்களிலே உதவி செய்ய வராமல் परंतु ஆனால் गिरे हुए मनुष्य जाति के लिए उसने मदद किया। அந்த தேவனோ விழுந்த மனித குலத்துக்கு உதவி செய்ய வந்தார். बलवंत हो या बलहीन हो, பலன் உள்ளவனோ பலனற்றவனோ आपको मदद करने के लिए वो आसान है। உங்களுக்கு உதவி செய்வது அவரால் கூடுமே. जरूर एलीएजर गुलामी में पैदा हुआ था, இந்த எலியேசார் என்பவன் அடிமைத்தனத்திலே பிறந்தவன் தான். गरीब अवस्था में पैदा हुआ था, ஏழ்மையின் கோலம் எடுத்தவன் தான். उसका बाप का पसीना नीचे गिरते उसी से मिट्टी को सानना पड़ता था, उसी समय कहीं पैदा हुआ था। அவனுடைய தகப்பன் தன்னுடைய வேர்வையை சிந்தி கீழே விழும்பொழுது அதிலேதான் அந்த மண்ணை குலைக்க வேண்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலை பிறந்தவன். अगर आप एलियेसर की कहानी को पढ़ेंगे उसके जन्म से लेकर मृत्यु तक, நீங்கள் எலியாசாருடைய கதையை பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாசித்து பார்த்தால் वो अपना नाम के अर्थ को जानता है, அவன் தன்னுடைய பெயரின் அர்த்தத்தை அறிந்திருந்தான், उसके पीछे के कारण को जानता है। அதற்கு பின்னாலே இருந்த காரணத்தை அறிந்தான். परमेश्वर मेरा मददगार है, தேவன் எனக்கு உதவி செய்கிறவர், परमेश्वर मददगार है, தேவன் உதவுகிறவர். उस बात ने उसको शुरू से लेकर आखिरी तक विश्वास योग्य रखा। அந்த விஷயத்திலே அவன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். The first point, पहला विषय पहला पॉइंट, क्यों उसकी सारी कहानी को बाइबल रिकॉर्ड की है, அவருடைய முழு சரித்திரத்தை வேதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வேளையிலே, जबकि एलियेसर के बारे में बहुत लोग प्रचार करते ही नहीं होंगे, எலியேசரை குறித்து अनेक பிரசங்கமே பண்ண மாட்டாங்க. आप उसके लिए आप लोग सेवक हैं, सेविकाएं हैं, आप लोग उसके ऊपर अध्ययन कीजिए, நீங்கள் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் நீங்கள் அதை குறித்து தியானம் பண்ணுங்கள். वो हमेशा याद करता यहोवा मेरा मददगार है, அவன் எப்பொழுதுமே நினைவில் கொண்ட ஒரு விஷயம், தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். उसकी आंखें इधर उधर नहीं भटकी है, அவருடைய கண்கள் இங்கேயும் இங்கேயும் அலசி திரியாமல் यहाँ तक இதுவரைக்கும் வந்து பார்த்து, अभी आजाद होकर मिस्र से निकला, இப்பொழுது விடுவிக்கப்பட்டவனாய் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தான். सारों बेटे हारून के बच्चे भी उसके साथ आए थे, 4 ஆரோனுடைய குமாரர்களும் கூட அவனோடு கூட வந்தார்கள். अभी இப்பொழுது परमेश्वर ने कहा, தேவன் சொன்னார், पढ़िएगा निर्गमन வாசியுங்கள் யாத்ராகமம் 28 अध्याय का पहला पद 28ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம், और 29 अध्याय का पहला पद, 29ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம். पहला 28 अध्याय का पहला पद को पढ़िएगा, முதலாவது 28:1 வாசிக்கலாம். मैंने जैसा कहा आप लिख लीजिए, फिर बाद में आप इसके अध्ययन कीजिए। நான் சொன்னது போல இதை எழுதி கொள்ளுங்கள், திரும்ப போய் நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். 28 अध्याय का पहला पद को मैं फिर पढ़ रहा हूं। 28:1 நான் முதலாவது வாசிக்கிறேன். फिर तू इस्राएलियों में से अपने भाई हारून और नादाब, अबीहू और एलियाजर और इथामर नामक उसके पुत्रों को अपने समीप ले आना, और वे मेरे लिए याजक का काम करें। உன் சகோதரனான ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவரோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. 29 अध्याय का पहला पद 29ஆம் அதிகாரம் முதலாம் வசனம், उन्हें पवित्र करने को जो काम तुझे उनके साथ करना है कि वे मेरे लिए याजक का काम करें, वो ये है, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது. अभी एलियेसर के साथ क्या हो रहा है? இப்பொழுது எலியாசருக்கு முன்பதாக என்ன செய்யப்படுகிறது? परमेश्वर हारून के बेटों को हारून समेत अलग कर रहा है। தேவநாயகத்தர் ஆரோனுடைய குமாரர்களை ஆரோன் இருக்கும் போதே பிரித்தெடுக்கிறார். उनको विशेष स्वर से पवित्र कर रहा है, அவர்களை விசேஷித்தமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். सारे समस्त इजराइल को लोग प्रभु ने मिस्र देश में से अलग करके ले आया। முழு समस्त இஸ்ரவேலரையும் தேவநாயகத்தர் எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். उसी में से लेवी गोत्र को अलग किया, அதிலிருந்து தேவன் லேவி கோத்திரத்தாரை பிரித்தெடுத்தார். सारी कहानी को आप जानते होंगे, मुझे विस्तार रूप में बतलाने की दरकार नहीं है। இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நான் விஸ்தாரமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. वही लेवी गोत्र के लोग मूसा के साथ कौन है परमेश्वर के संग खड़ा है, वे लोग आए थे। அந்த மோசேயோடு கூட யார் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள் என்று சொன்னவர்கள் அந்த லேவி கோத்திரத்தார் வந்திருந்தார்கள். जब इस्राएलियों ने बछड़ा का बनाया, सोना का बछड़ा का बनाया, उस समय मूसा ने कहा कौन यहोवा के साथ खड़ा है। அந்த மோசே இருந்த காலகட்டத்திலே
இஸ்ரவேலர் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார்களே, மோசே கூப்பிட்டானே, யார் இந்த யெகோவாகிய தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லி. केवल लेवी गोत्र के लोग आए थे. அப்பொழுது அதை கேட்டு வெறுமனே லேவி கோத்திரம் தான் வந்தது. इसलिए अलग किए हुए इजराइल में से अभी अलग करके लेवी गोत्र के ऊपर प्रभु का आंख गई. ஆகையினாலே பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலிலிருந்து இப்பொழுது இன்னொரு காரியம் பிரித்தெடுக்கப்படுகிறது, லேவி கோத்திரம். लेकिन अभी उनमें से हारून और उसके बच्चों को प्रभु अलग कर रहा. இப்பொழுது தேவனாய கர்த்தர் அதிலிருந்து ஆரோன் அவருடைய குமாரர்களை அங்கே பிரித்தெடுக்கிறார் தேவன். They were separated and consecrated. वे अलग किए गए और पवित्र किए गए. ध्यान से நன்றாக கவனியுங்கள். बगल वाला का हाथ पकड़ बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, दुनिया बहुत बड़ा है. உலகம் பெரியதப்பா. उसमें से அதிலிருந்து आपको समेत, आपके परिवार, आपके सारे लोगों समेत अलग किया प्रभु ने. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரோடு கூட தேவனாய கர்த்தர் பிரித்தெடுத்தார். उसमें से आपको सेवकाई के लिए अलग किया. அவைகளில் இருந்து தேவன் உங்களை ஊழியத்துக்கு என்று சொல்லி பிரித்தார். अभी आपको उसके सामने खड़ा होने के लिए अलग करता है. இப்பொழுது தேவன் உங்களை அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக பிரிக்கிறார். मैं पहले दिन कह रहा था, நான் முதலாம் நாளிலே சொன்னேன், परमेश्वर ने आपको चुन लिया, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். लेकिन इस चुनाव को दिखाने के लिए आपको अलग करके अलग करके अलग करके अलग करके चेताता है. இந்த தெரிந்து கொள்ளுதலை விவரிக்கவே நிரூபிக்கவே உங்களை பிரித்து திரும்ப பிரிக்கிறார். आप में से कई लोग ऐसे परिवारों से आए होंगे, मूर्ति पूजक और सासू को बलि चढ़ाने वाले और मंत्र करने वाले, ठोना करने वाले और पियक करते. उसमें से प्रभु ने आपको अलग किया. உங்களிலே அநேகர் விக்கிரக வணக்கத்தாரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மந்திர தந்திரம் செய்கிறவர்களிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களை அங்கே இருந்து பிரித்தார். फिर उसमें से आपके परिवार को अलग किया. திரும்ப அதிலிருந்து உங்கள் குடும்பத்தாரை பிரித்தெடுத்தார். लेकिन और वहां रोका नहीं है, ஆனால் ஆண்டவர் அங்கே நின்று விடாமல் फिर और अलग कर रहा है. திரும்ப உங்களை பிரித்து வைக்கிறார். प्रभु ने कहा, ஆண்டவர் சொன்னார், मूसा, மோசே उनको अलग करो அவர்களை பிரித்தெடு, और उनको पवित्र कराओ. அவர்களை பரிசுத்தப்படுத்து. पवित्र करने के काम इस प्रकार करना है. பரிசுத்தப்படுத்தும் பொழுது இப்படி செய்யதை. प्रभु क्या दिखाने के लिए चाहता है? தேவன் என்ன காட்ட விரும்புகிறார்? मैं आपको समझने के लिए एक उदाहरण बतला रहा हूं. நான் உங்களுக்கு புரிய வைக்க ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். कितने लोग मैदा खाते हैं? எத்தனை பேர் மைதா சாப்பிடுகிறவர்கள்? हाथ उठाए. மைதா मैदा बोलने से नहीं, मैदा का चपाती खाते हैं ना. மைதா சப்பாத்தி சாப்பிடுறவங்க. ठीक है, मैदा खाते होंगे, लेकिन मैदा कहां से आता मालूम है? ஆனா மைதா எங்க இருந்து வருகிறது தெரியுமா? पहले गेहूं काट के वहां थ्रेशर में डालेंगे, उसमें से अलग होके गेहूं आएगा. முதலாவது அந்த கோதுமை அறுவடை செய்து அதிலிருந்து கிரஷர்ல போட்டு அதிலிருந்து கோதுமை மணி வெளியே வரும். गेहूं काटेंगे, கோதுமைகளை அறுவடை செய்வார்கள், क्रशर में डालेंगे. கிரஷர்ல போடுவாங்க. आप तो बिहार में रहने वालों के लिए नया नहीं है. பீகார்ல இருக்கிறவங்களுக்கு என்ன புதுசா? बुस करके थोड़ा सा गेहूं काला कर दिया, भूसा खत्म हो गया. அது புஷ்ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற தூசி உமி எல்லாம் ஓடிரும், கோதுமை மணிகள் தனியா விழும். उस भूसा से अलग हो गए, அந்த உமியில இருந்து தனியா பிரிச்சாச்சு. दुनिया के विचार से अलग हो गए. உலக எண்ணத்திலிருந்து பிரிக்கப்பட்டாச்சு. लेकिन अभी गेहूं है, ஆனா இப்போ கோதுமை மட்டும் இருக்கு. लेकिन ये मैदा बनने के लिए क्या जाता करता मालूम है? ஆனா அதிலிருந்து மைதாவாக மாற்ற என்ன செய்கிறார்கள்? अगर गेहूं को मैदा बनाने वाला फैक्ट्री में आप जाइएगा, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், கோதுமை மணிகளை மைதாவாய் மாற்றுகிற இடங்கள். आप एक बात तो दे सकते हैं, அதுல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். जाने का मौका नहीं है तो गूगल में जाइएगा, गूगल में आपको कैसा मैदा गेहूं से बनता है करके पूरा समझाया गया है. நீங்கள் அங்கே போய் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் கூகுள்ல போய் தேடி பாருங்கள், அந்த கோதுமைக்குள்ளே இருந்து எப்படி மைதா பிரித்தெடுக்கப்படுகிறது. शाहरुख खान को खोजने के बदले इसको खोजिएगा थोड़ा, ஷாருக் கானை அதுல தேடுவதற்கு பதிலாக முதல்ல இதை தேடி பாருங்க, समझने के लिए. நல்லா புரியுங்க. वो गेहूं का ऊपर का छिलका, गेहूं का ऊपर का छिलका को पहले अलग करेगा. கோதுமையினுடைய மேல் தோல் இருக்கிறதே அதை முதலாவது பிரிப்பார்கள், वो अलग हो जाएगा. அது தனியா இருக்கும். फिर एक और बार अलग करेगा, திரும்ப இன்னொரு முறை மேலுறை உரிக்கப்படும், उसको सूजी बना देगा. அதை எடுத்து रवे, ரவையாக மாற்றுவார்கள். फिर भीतर वाला का पीस के திரும்ப உள்ளே இருக்கிறதை அரைத்து मैदा बनाएगा. அதை மைதாவாக மாற்றுவாங்க. बगल वाला का दोनों आंखों में मिला के आप पूछिए,
பக்கத்துல இருக்க ரெண்டு கண்களிலையும் பார்த்து கண்மேல் வைத்து நீங்கள் கேளுங்க. आप तो भूसा से अलग हो गए, நீங்க உமியிலிருந்து பிரிச்செடுக்கப்பட்டீங்க. लेकिन आपको ऊपर का छिलका निकाला गया है. ஆனா மேல இருக்கிற மேலுறை உரிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு? हेलो, वो छिलका निकालेंगे, वो छिलका किसका काम आएगा मालूम है? அந்த மேல் தோலை உரிச்சனா அந்த தோல் எதுக்காகும் தெரியுமா? மேலுறை हमारा गाय और भैंस के लिए. நம்முடைய ஆடு மாட்டுக்கு இரையாகும். उसी को अंग्रेजी में कहते हैं फोडर. அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்றாங்க ஃபோடர் என்று சொல்லி. आप अलग होने के लिए अपने के नहीं दीजिएगा. நீங்க பிரித்தெடுக்கப்பட உங்களுக்கு ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா आंख में அங்க பாருங்க, அங்க கண்ணுல பார்த்து சொல்லுங்க. आप भैंस का ही लायक है. நீங்க எரும மாட்டுக்கு தான் உணவாவீங்க. मैं यादव हूं, मैं पासवान हूं, मैं फलाना हूं, मैं जाजी हूं, माजी हूं. अरे खोंजी है तुम. அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ எந்த ஜாதிப்பா? अबे कोई लाल है, कोई सफेद है गेहूं. छिलका निकालने के बाद वो छिलका किसके लिए? जाजी, मिश्रा जी, गुप्ता जी, जो बोलेगा ना बोल दीजिएगा आप बैल और भैंस के लिए ही लायक है. गुप्ता जी, यादव जी சொல்றாங்களே, அவங்ககிட்ட சொல்லிருங்க நீங்க அந்த எரும மாட்டுக்கு தான் உணவாக ரெடியா இருக்கீங்க. अलग तो आ गया लेकिन छिलका नहीं निकाला है. பிரிக்க வந்துட்டா, பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கிறான், ஆனா மேல இருக்கிற உரை இன்னும் வெளியே வரல. बगल वाला से पूछ लीजिएगा. கேளுங்க கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. आपका छिलका गया है कि नहीं? உங்களுக்கு இருக்கிற மேலுறை போயிடுச்சா இல்லையா? कुछ भी हो शादी के समय उड़ जाता है, फिर उड़ जाते हैं. திரும்ப அது என்ன எல்லாம் போனாலும் அது திரும்ப வந்து அடைஞ்சிரும். திருமண காரியங்கள் பேசப்படும் பொழுது திரும்ப நாங்க அப்படியே எழும்பிடுவோம். लड़की पढ़ी लिखी है, प्रभु में बहुत अच्छा है, अच्छी है. பெண்ணு நல்லா படிச்சிருக்கிறா, ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறா, வளர்ந்திருக்கிறா. कुछ भी हो, என்னதான் நடக்கட்டுமே, हमारा मैं गुप्ता हूं, मैं फलाना हूं, तुम गुप्ता नहीं, गुप्त में रहने वाला है. कुछ लोगों का अभी तक कलीसिया में सेवकाई में आने के बाद नहीं हटा. फिर ठीक है, अभी तो उससे हम आजाद वालिए. சரி, அதிலிருந்து நாம இப்ப விடுதலை பெய்ய ஆசைப்பட்டாச்சு. फिर कुछ लोग हैं, சிலர் இன்னும் இருக்கிறாங்க. எப்படி? इनको और निकालिएगा. அவங்க இன்னும் நீங்க அதை தோண்டி பார்க்கணும். सूजी बनाएंगे जिससे हलवा बनता है, जिससे केसरी बनता है, ओ रवैया, उपमा बनता है. ரவையா இருக்கிறாமே, அதிலிருந்து கேசரி வரும் பாரு, அதிலிருந்து உப்புமா வரும் பாரு. लेकिन यही मनुष्य के पेट के लायक रहेगा. இதுதான் மனுஷனுடைய வயிற்றுக்கு போஜனமா இருக்கும். बगल वाला का हाथ पकड़े पूछ लीजिए. பக்கத்துல கரங்களை பிடித்து கேளுங்கள். आपके लिए धन्यवाद. உங்களுக்கு நன்றி. अब ये भी रवा बनी है. இப்போ நீங்க ரவையா தான் இருக்கீங்க. सूजी बनी है. இப்போ ரவை ஆயிட்டீங்க. நன்றி. लेकिन आप भी, ஆனா நீங்களும் கூட परमेश्वर के सम्मुख में जाके बना के रखने का वो रोटी नहीं बन सकती है. தேவ சமூகத்துல போய் அந்த அப்பங்களை வைப்பார்களே, அந்த அப்பமா உங்களை மாற்ற முடியாது. आपको इसलिए अलगदायक जीवन की आवश्यकता है. உங்களுக்கு இன்னும் பிரித்தெடுத்தல் தேவை. जाएगा, இன்னும் அங்க போய் நொறுக்கப்பட்டு पूरा बिसाया जाएगा, அரைக்கப்பட்டு तब मैदा बनेगा. அப்பொழுதுதான் மைதாவாய் மாறிவிடும். अभी बगल वाला का दोनों हाथ पकड़ के पूछ लीजिएगा. இப்போ பக்கத்துல இருக்க ரெண்டு கரங்களை பிடித்து கேட்டுக்கொள்ளுங்க. आप में भूसा अभी तक है तो இப்போ உமி உங்களோடு கூட இருக்கிறதா? இன்னும் आप कौन है पूछ लीजिए. கேளுங்க, நீங்க யாருன்னு கேளுங்க. Why God separate? क्यों परमेश्वर अलग करता, फिर अलग करता? எலியாசர், मैंने तुम्हें अलग किया, நான் உன்னை பிரித்தெடுத்தேன். एलिएजर, तुम्हें मैं पवित्र किया, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், ताकि तुम मेरे सामने खड़ा होके याजक का काम कर ஓ सके. நீ எனக்கு முன்பதாக நின்று ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாய், महायाजक का काम, பிரதான ஆசாரியனுடைய வேலை செய்யும்படியாய். उस जगह पे पहुंचने के लिए कोशिश करने वाला ताली बजा के परमेश्वर को धन्यवाद. அந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள், முயற்சி எடுக்கிறவர்கள் கரங்களை தட்டுவோமா? लेकिन ये काफी नहीं है. ஆனா இது போதாது. अभी आपको मालूम है
இன்னும் அங்கே ஒரு காரியம். लेवीय व्यवस्था லேவியராகமம் 10वां अध्याय 10வது அதிகாரம். इसको भी हम जानते हैं. இதையும் நாம் அறிந்திருக்கிறோம். अगर नहीं जानते हैं तो मेरी बात को थोड़ा सुन लीजिएगा. அறியாதவர்கள் என்னுடைய காரியத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். पहला और दूसरा पद को देखेंगे. 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். तब नादाब और अबीहू नामक हारून के 2 पुत्रों ने अपना अपना धूपदान लिया और उनमें आग भरी और उसमें धूप डालकर उस ऊपरी आग को जिसकी आज्ञा यहोवा ने नहीं दी थी यहोवा के सम्मुख में अर्पित किया. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். बातों को देखिए, காரியங்களை பாருங்கள். यहोवा के सम्मुख में अर्पित करने के लिए चले आए. தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படியாய் கொண்டு வருகிறார்கள். परंतु ஆனால் जिसके बारे में परमेश्वर ने आज्ञा नहीं दी थी, எதை குறித்து தேவன் கட்டளையிடவில்லையோ, परमेश्वर की इच्छा के विरोध में, தேவ சித்தத்துக்கு விரோதமாய், परमेश्वर की मनसा के विरोध में, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், ऊपर से आने वाले आग के विरोध में, மேலே இருந்து வருகிற அக்கினிக்கு விரோதமாய், अपने बनाए हुए आग, தன்னாலே செய்யப்பட்ட அக்கினி. मैन्युफैक्चर्ड रिवाइवल आजकल हिंदुस्तान में है. मैन्युफैक्चर्ड रिवाइवल இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். There are lot of revivals manufactured है. कई जागृति की बातें वो खुद से बनाई गई है. मनुष्य को बनाया हुआ रिवाइवल, மனிதனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். ये कहते हैं ऊपर का आग है. அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலே இருந்து அக்கினி வருகிறது. नहीं, இல்லை இல்லை नहीं, இல்லை இல்லை, मनुष्य का तैयार किया हुआ. இது மனிதனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்கினி. मैं इसमें ज्यादा बोलना नहीं चाहता हूं. நான் இதை குறித்து அதிகமாய் பேச வராமல் இங்கே परमेश्वर ने क्या किया? அங்கே கர்த்தர் என்ன செய்தார்? दूसरी बात, 2வது வசனம். तब यहोवा के सम्मुख से आग निकली, उन दोनों को भस्म कर दिया और वे यहोवा के सामने मर गए. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவரை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். थोड़ा देखिएगा. கொஞ்சம் பாருங்கள். हारून खड़ा है, ஆரோன் நிற்கிறான். அங்கே उसको चारों बच्चे खड़े हैं, ஆரோனுடைய 4 குமாரர்களும் இருக்கிறார்கள். धूप दान को लेके ही खड़े हैं. தூப கலசத்தை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். लेकिन ये लोग घर से ही आग ला दिया. ஆனால் இவர்களோ வீட்டிலிருந்து அக்னியை கொண்டு வந்துட்டாங்க. अपने तैयार किए हुए आग का ला दिया, தன்னால செய்யப்பட்ட அக்னியை கொண்டு வந்துட்டான். जिसको एलिएजर ने भी देखा, इत्थामार भी देखा. இதை எலியாசாரும் கண்டார்கள், இத்தாமாரும் கண்டார்கள். जब वे लोग घर के अंदर इस बात को बना रहे थे, इन दोनों ने देखा. இவர்கள் இந்த அக்னியை வீட்டுக்குள்ளேயே போட்டு அவித்துக் கொண்டிருந்தார்களே, இவர்கள் 2 பேரும் பார்த்தார்கள். और दोनों नादाब और अबीयू सीनियर है, पहला उठा बेटा है, वो दोनों को भी परमेश्वर ने अलग किया था, पवित्र किया था और उनको भी ये सेवकाई में लगाया था. நாதாபும் அபியும் இந்த 2 பேரும் மூத்த குமாரர்கள் தான். இவர்களையும் தேவன் பிரித்தெடுத்தார், ஊழியத்திலே அவர்களை நிறுத்தி வைத்திருந்தார். लेकिन ஆனால் in the place of the worship, I want to tell you, in the place of worship, मैं आपको कहने के लिए चाहता हूं, आराधना का जगह पर उन दोनों भाई एलिएजर के सामने मर रहा है. எலியேசருக்கு முன்பதாக 2 சகோதரர்களும் மரித்தார்கள். एलिएजर और नादाब अबीयू के बीच में केवल 2 फीट भी नहीं है. எலியாசார் நாதாப் அபியூப் அந்த 2 பேருக்கும் இவனுக்கும் இடையிலே 2 அடி தூரம் கூட இல்லை. यहां विश्वास योग्य रहा, அவன் एलिएजर यहां विश्वास योग्य रहा. இங்கே எலியாசார் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். लिसन, सुनिए, मैं एलिएजर की विश्वास योग्यता का मैं पढ़ने का बढ़ाने चाहूंगा. मैं 8 घंटा प्रचार कर सकूंगा. எலியாசாருடைய உண்மையினுடைய தன்மையை நான் பிரசங்கித்தால் 8 மணி நேரங்களுக்கு மேலாய் பிரசங்கிப்பேன். ये एक वक्त में मैं गुलाम था, ஒரு காலகட்டத்தில் அடிமையாயிருந்தேன், गुलाम का बेटा था. அடிமையின் மகனாயிருந்தேன். प्रभु ने मुझे
ले आया, தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். अपना बुझ से मुझे ले आया, தன்னுடைய பலத்த கரத்தினாலே விடுவித்தார். मुझे मन्ना खिलाया, எனக்கு வானத்து அப்பங்களை கொடுத்தார். जीवन की पानी पीने दिया, ஜீவ நதியை குடிக்க கொடுத்தார். मेरा बाप गलती करने के बावजूद, என்னுடைய தந்தை தவறு செய்த பின்பும், सोना का बछड़ा बना के लोगों के बीच में खड़ा करने के बाद भी, பொன் கன்று குட்டியை உருவாக்கி ஜனங்களை விளையாட அமரச் செய்தது போலும் हम लोगों के ऊपर दया किया, எங்களை தேவன் தயவு பாராட்டினாரே. हमारे परिवार के ऊपर दया किया, எங்கள் குடும்பத்தின் மேலே தேவன் தயவு பாராட்டினார். मेरे बाप को क्षमा किया, என்னுடைய தகப்பனை கர்த்தர் மன்னித்தார். मेरे भाई लोगों को क्षमा किया, என்னுடைய கூட பிறந்தவர்களும் மன்னிக்கப்பட்டார்கள். हम उसके लिए वफादार रहेंगे। நாங்கள் அவருக்கு உத்தமமாக இருக்க கூடாதா? सामने जो 2 जन गिरे हुए हैं, अभी लगाए गए, आग लगाया गया, இப்பொழுது முன்னே 2 பேர் செத்து கிடக்கிறார்களே, அங்கே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. उनके खींचाव में मैं नहीं जा सकता, அவருடைய நடக்கைகளுக்கு பின்னாலே நாம் போக முடியாது. I will stand, मैं यहीं खड़ा रहूंगा. मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். throughout Eliezer's life, எலியாசார் के पूरे जीवन भर उसने हजारों लाखों लोगों को मरते हुए देखा, அவன் ஆயிரக்கணக்கான ஜனம் மரித்து சாகிறதை கண்டவன். जो खानान को जासूसी करने के लिए गए, उन 10 लोगों को मरते हुए देखा, கானானை வேவு பார்க்க சென்ற 10 பேரும் சாகிறதை கண்டான். कोरा के झुंड को मरते हुए देखा, கோராகின் கூட்டத்தார் சாகிறதை கண்டான். यहां तक अपना बाप को भी मृत्यु को இங்கே देखा, வரைக்கும் தன்னுடைய சொந்த தந்தை மரணிக்கிறதை கண்டான். अपने फूफी मिरियम की मृत्यु को देखा, அவனுடைய சகோதரியாக மீரியா மரிக்கிறதையும் கண்டான். अन्य लोग सीन से हट गए, எல்லோரும் அந்த சீனை விட்டு விலகினார்கள். उनसे निकटी लोग हट गए, அவனை சேர்ந்த உறவு ஜனம் விலகிச்சு. खुद की फूफी भी मर गई, அவனுடைய अत्तया की मिरियम, அத்தையாக மீரியாவும் மரித்து போனாள். God is my help, परमेश्वर मेरा मददगार है. मेरा नाम एलिएजर है, என்னுடைய பெயர் எலியேசர் ஆயிற்று. God is my help, परमेश्वर मेरा मददगार है. मेरा मददगार है. आपके सामने, கண்ணுக்கு முன்னால, आपके आगे, கண்ணுக்கு பக்கத்துல, घर में ही ये लोग तैयार किया था, வீட்டுல தான் அக்னியை போட்டு கொண்டான். मैं साथ नहीं दूंगा भैया, ஐயா நான் அதுக்கு ஒத்து போக முடியாது. आपकी इस योजना के साथ मैं जोड़ूंगा नहीं, உங்க பிளான் திட்டத்தோடு கூட நான் எப்படி இணைவது? वो मुझे मदद करेगा, அவர் எனக்கு உதவி செய்வார். मैं कमजोर हूं, நான் பலவீனனா இருக்கிறேன், लेकिन वो मदद करेगा. ஆனால் அவர் எனக்கு உதவி செய்வார். अटल रहा, அதிலேயே அவன் நிலைத்திருந்தான். अपना बुलाहट में अटल रहा, அழைப்பிலே நிலைத்திருந்தான். कुछ भी उसको हिला नहीं सकता, எதுவும் அவனை அசைக்க முடியவில்லை. मेरे स्थान को मैं नहीं छोड़ सकता, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலக மாட்டேன். इसलिए हारून के बाद उसको एलिएजर को प्रधान याजक बनाया गया था. ஆகையினாலே தான் ஆரோனுக்கு பின்பு எலியேசரை பிரதான ஆசாரியன் ஆக்கினார்கள். प्यारों, பிரியமானவர்களே, इस सवेरे के समय இந்த காலை வேளையில क्या आप हाथ उठा के कह सकते हैं, मैं भी एलिएजर जैसा मेरे परमेश्वर की ताकत पर विश्वास योग्य आखिरी तक रहूंगा, ताकि मेरा नाम शुरू से लेकर आखिरी तक आ सके. எலியேசரை போல நானும் உத்தமமும் உண்மையுமாய் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி உங்களால சொல்ல முடியுமா? मैंने मिस्र को भी देखा, நான் எகிப்தையும் பார்த்தேன், मैंने मरुभूमि के भी देखा, ஓ நான் வனாந்திரத்தையும் கண்டவன், मैं कानान को भी ஓ देखा. நான் கானானையும் கண்டவன். Eliezer traveled along with Moses and traveled along with Joshua, and after the death of Joshua only Eliezer died. एलिएजर उस मूसा के साथ यात्रा किया, फिर यहोशू के साथ यात्रा किया, फिर जब यहोशू की मृत्यु हुई उसके बाद बाइबल कहती है एलियाजार की मृत्यु के बारे में. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए, इन कार्यों को कवनित केलेंगे. समय नहीं है, मैं मरियो से बोला थोड़ा समय मैं ज्यादा लूंगा करके मैं बोला हूं. நான் மரியோசிடத்தை சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் நேரம் அதிகம் எடுப்பேன் என்று. एक बात को मैं कहने के लिए चाहता हूं, ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். उसका बेटा फिनहास, அவனுடைய குமாரனாகிய பினெஹாஸ், एलिएजर का बेटा, எலியாசருடைய மகன், जब मोआबी लोगों के आकर्षण से इस्राएलियों के 24,000 लोगों की मृत्यु हुई, மோவாபியருடைய இழுப்பினாலே
இஸ்ரவேலரிலே 24000 பேர் மரித்து போனார்களே. इजरायली लोगों ने व्यभिचार किया. இவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள். मूसा रो रहा है, மோசே அழுது கொண்டிருக்கிறார், प्राचीन रो रहे हैं, மூப்பர்கள் அழுகிறார்கள், हारून रो रहा, ஆரோன் அழுது கொண்டிருக்கிறார். कैसा हारून नहीं था उस समय, हारून मर गया था पहले. ஆரோன் அதற்கு முன்பதே மரித்து விடுகிறார். प्राचीन रो रहे हैं, அங்கே முழு காரியமும் அழுகிறது, சபை அழுகிறது. एलियेजर भी रो रहा था, எலியேசரும் கூட அழுது கொண்டிருக்கிறார். लेकिन उसका बेटा जवान था, ஆனால் எலியாசருடைய குமாரன் வாலிபன் पिनहास, பினஹாஸ் என்பவன் परमेश्वर के नाम के लिए धून रखा. தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியம் கொண்டவன். और आप गिनती की किताब 25वां अध्याय में देखेंगे, நீங்கள் என்னாகமம் 25வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். बाल लेके उठा के அவன் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்தான். दो जन जब विभचार के पाप में पड़े हुए थे, 2 பேர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே एक ही साथ मार दिया. ஒன்றாக குத்தி போட்டான். मैं एक ही पॉइंट को यहाँ लाने के लिए चाहता हूँ. நான் ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே சொல்ல விரும்புகிறேன். एलियेजर के जीवन ने पिनहास के अंदर धूम को ला दिया. எலியாசருடைய வாழ்க்கை பினஹாசுக்குள்ளே வைராக்கியத்தை விதைத்து போட்டது. My dear co-servants, मेरा सहकर्मी, आपके अंदर का धूम, உங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், परमेश्वर के लिए जो प्यार, தேவனுக்கு அடுத்த அன்பு, परमेश्वर के नाम के लिए जो धून आपके अंदर जलता है, தேவனுக்கு பெயருக்கு அடுத்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே எரிகிறது. आपके बच्चों में पास हुआ है. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போயிருக்கிறதா? पिनहास को कोई बुलाया नहीं, பினஹாசை அவர்கள் அழைக்கவே இல்லை. कोई बुलाया नहीं, யாரும் அவனை அழைக்கவில்லை. सब तो रो रहे थे, எல்லாரும் அழுதுதான் இருந்தாங்க. लेकिन एलियेजर को देख के वो पालन पोषण किया गया. ஆனால் எலியேசரை பார்த்து இவன் வளர்ந்து கொண்டு வந்தவன். मेरा बाप कितनी मृत्यु भी हो तो स्थिरता, என்னுடைய தகப்பன் எவ்வளவு மரணமாய் இருந்தாலும் நிலைத்திருந்தவன். उनके अंदर अगर प्रभु के लिए इतना दून है, தேவனுக்காக வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. मेरे बड़े पापाओं के मृत्यु हुई, என்னுடைய பெரியப்பாவுடைய மரணம் ஏற்பட்டிருந்தது. मेरे फूफी के मृत्यु हुई, என்னுடைய அத்தையும் மரித்து போயிருந்தாள். मेरे दादा के मृत्यु हुई, என்னுடைய தாத்தாவும் செத்து போயிருந்தார். मेरा बाप हिला नहीं, ஆனால் என்னுடைய தகப்பனோ விழவில்லை. मैं भी நானும் प्रभु के नाम के लिए தேவ நாமத்துக்காக जलन रखूंगा, வைராக்கியம் கொள்ளுவேன், दून रखूंगा, வைராக்கியம் கொள்ளுவேன், दिखाऊंगा. காண்பிப்பேன். Are you transferring your zeal for the Lord to your coming generation? क्या आने वाले पीढ़ी तक आपके अंदर जो परमेश्वर का धुन है उसको पार कराने वाले हैं आप? Eliezer did a very good job. एलियेसर ने एक अच्छा काम किया. आप डरपोक हैं, आपका बच्चा भी डरपोक रहेंगे. நீங்க பயந்தாங்கொள்ளினா உங்க பிள்ளைகளும் பயந்து போயிருப்பாங்க. आप कर्जा लेके थके होंगे, वो भी कर्जा लेने के लिए झुकेगा नहीं. நீங்கள் கடன் வாங்கி வாங்கி களைத்து போயிருப்பீங்க, அவனும் பிள்ளையும் கடன் வாங்குவதிலிருந்து பின்வாங்க மாட்டான். आप अपने अगुवे को घर में गाली देते होंगे, वो भी अगुवे को वो कुछ भी नहीं समझेगा. நீங்க உங்க தலைவர்களுக்கு திட்டுன்னு சொல்லி குறை சொன்னா அவனும் திட்டுவதில் குறைப்பே இல்ல இருக்க மாட்டான். आप जो जैसा बर्ताव करते हैं उसी को वो देखता है, उसको अपनाता है. நீங்கள் எப்படி நடைமுறையிலே செயல்படுகிறீர்களோ அதை கண்டு காப்பி அடிக்கிறது தான் பிள்ளை. मेरे पिताजी मिलिट्री में रहने के चलते सिगरेट पीने वाले बने थे. என்னுடைய அப்பா மிலிட்டரியில இருந்ததனால சிகரெட் குடிக்கிறவராக இருந்தார். मैं छोटा था, நான் சின்ன பையன். मुझसे ही सिगरेट मंगवाते थे. ஏன் கையிலான தான் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார் அப்பா. मेरी माँ जो है उनका प्लेट उनका टम्बलर का अलग रखती थी. என்னுடைய தாயோ அவருடைய பிளேட் டம்ளர் எல்லாம் பிரித்து தனியா வச்சிருவாங்க. ये सिगरेट पीने वाला है, இது சிகரெட் குடிச்சவருடைய காரியம். लेकिन मैं बड़ा लड़का हूँ, अकेला लड़का हूँ, मुझे ले आना पड़ता था. நான் மூத்த குமாரன், ஒரே பையன், எனக்கு அந்த சிகரெட்டை வாங்க வேண்டிய நிர்பந்தம். मैंने सोचा मेरा बाप को मैं ही सिखाऊंगा. நான் நினைத்த என்னுடைய அப்பாவுக்கு நான் தான் கற்றுக் கொடுக்க போறேன். अब सोचिएगा, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. मैं अपना पापा से बहुत डरता था, என்னுடைய அப்பாவை கண்டாலே எனக்கு பயம் இருக்கும். क्योंकि मिलिट्री आदमी है. ஏன்னா மிலிட்டரிக்காரரு. अगस्तीन कहेंगे, அகஸ்டின் சொன்னாலே கை கால் நடுக்கும். पप्पा खाने के लिए भी हिम्मत नहीं होता था. அப்பான்னு சொல்லுவதற்கு கூட எனக்கு தைரியம் வராது. इतना कामता था. அவ்வளவு நடுக்கம் பிடிச்சவன். मैंने सोचा मेरा बाप को मैं सिखाऊंगा. நான் நினைத்த என்னுடைய அப்பாவுக்கு கற்றுக் கொடுப்பேன். एक दिन ஒரு நாள் मेरा पापा ड्यूटी से लौट रहे थे. என்னுடைய அப்பா டியூட்டில இருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு.
मैं उनके आने के समय के मन में रखते हुए நான் அவர் டியூட்டியிலிருந்து வருகிற நேரத்தை கரெக்டா மனசுல வச்சிருந்தேன். एक साधारण कागज को सिगरेट जैसा मोड़ के ஒரு சாதாரண பேப்பரை சிகரெட் மாதிரி வச்சுக்கிட்டு மடித்து मुंह में लगा दिया. நான் வாயில வச்சேன். जैसा वे भीतर घुसे थे உள்ள வந்த உடனே அப்பா मैं आग लगाया. நான் அதை தீப்பெட்டி எடுத்து பத்த ऐसा வச்சேன். लगाया मैं उनको देख नहीं रहा हूं करके मैं लगाया, लेकिन मैं जान के ही किया हूं. நான் அறிந்துதான் செய்தேன். ஆனா அவர் வர்றாரு பார்க்கணும்னு சொல்லி, ஆனால் நான் இங்க பார்த்துட்டு அறியாதவர் போல இருந்தேன். मेरे पापा ने देखा. என் அப்பா பார்த்துட்டு क्या कर रहे हो इस अगस्त ஏய் நீ என்ன செய்ற? நடுக்கம் எனக்கு பிடிச்சிட்டு. दोनों जांग हिल रहा है. ரெண்டு தொடையும் முழங்காலும் ஒட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. मेरी माँ किचन से बोल रही है, पप्पा जैसा वैसा ना बेटा बनेगा. என்னுடைய தாய் கிச்சன்ல இருந்து சொல்றாங்க, அப்பா போல தானே பிள்ளை இருப்பான். उसी दिन उठा के फेंक दिया. अभी तक मरने समय तक पिए नहीं. அந்த நாள்ல சிகரெட்டை தூக்கி வெளியே போட்டவர் தான். மரிக்கிற வரைக்கும் சிகரெட்டை எடுக்கவே இல்லை. I couldn't change that military man. நான் அந்த மிலிட்டரி மேனை காப்பாற்ற முடிந்தது. मैं उनको बदला नहीं सकता, उनको चेंज नहीं कर सकता. அவரை மாற்ற முடியாமல் இருந்தேன். लेकिन मैंने थोड़ा सा दिखा दिया. ஆனா கொஞ்சம் காண்பிச்சிட்டேன். आप अपने बच्चों को क्या दिखा रहे हैं? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன காண்பிக்கிறீங்க? अपने संतानों को क्या दिखा रहे हैं? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன காட்டி கொடுக்கிறீங்க? मैं एक और पॉइंट को कह के अंत कर रहा हूं. நான் இன்னொரு பாயிண்டை சொல்லி முடிக்க போகிறேன். लेकिन कितना भी वफादार आदमी क्यों न हो, எவ்வளவுதான் உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, कभी कभी उनसे भी गलतियां होती है. சில நேரங்களிலே அவர்களும் தவறு செய்து விடுகிறார்கள். कैसा गलती हुई एलियेसर से? எலியேசர் செய்த தவறு என்ன? लेवीय व्यवस्था 10वां अध्याय, லேவியராகமம் 10வது அதிகாரம். वहां पर एक बात हो रही है. அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. 16वां पद को पढ़ेंगे. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். फिर मूसा ने पाप बलि के बकरे की खोजबीन की तो क्या पाया कि वो जलाया गया. इसलिए एलिएजर और इतामार जो हारून के पुत्र बच्चे थे, उनसे वो क्रोध में आकर कहने लगा. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியா இருந்த எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு. एक मुख्य बात को मैं यहां कहने के लिए चाहता हूं. ஒரு முக்கியமான காரியத்தை இங்கு சொல்லிவிட விரும்புகிறேன். परमेश्वर ने कहा था, கர்த்தர் சொன்னார், इनका पाप निवारण के लिए तुम बलि चढ़ा के उसको पूरी तवर से तुम उसमें शगबागी है करके उसमें से एक ठिकला को तुम खाया करना. இதை முழுவதும் பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். அதனுடைய சந்து, அதனுடைய பங்கு எல்லாம் உனக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார். उसका खाना है, அதை நீ சாப்பிடலாமே என்று சொல்லி क्या இருந்தார். है? நடந்தது. मैं भी उसमें शामिल हूं. நானும் அதிலே கலந்திருக்கிறேன் என்று நீங்கள் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு செய்ய வேண்டும். लेकिन वहां आके मूसा देख रहा है, ஆனால் வந்து மோசே பார்த்தவுடனே उस बकरे को खोज रहा है, அந்த ஆட்டுக்குட்டியை தேடி பார்க்கறான். नहीं है. ஆனா அது இல்லவே இல்லை. चिल्ला रहा मूसा. மோசே சத்தம் போடுகிறான். कब तक यहोवा परमेश्वर की आज्ञाओं को तुम लोग तोड़ते रहे हुए? ஓ, எதுவரைக்கும் தேவ கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள்? हिंदी शब्द में लिखा क्रोध में आकर. கோபம் அடைந்து குரோதப்பட்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே குறித்து. एलियाजर कोई जवाब नहीं दिया. எலியாசார் என்பவன் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. मेरा अगुआ है, என்னுடைய தலைவன் ஆயிற்று அவர். मुझसे गलती हो गई, ஓ, நான் தவறு செய்தது உண்மைதான். मुझे कोस रहा है, मुझे कोस रहा है. என்னை அவர் திட்டுகிறார். पढ़िएगा भजन संगीता, வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புத்தகம் 141 141 5वां पद, 5வது வசனம். भजन संगीता 141 5. சங்கீதம் 141 5. धर्मी मुझको मारे
तो ये कृपा मानी जाएगी। वो मुझे ताड़ना दे तो ये मेरे सिर पर का तेल ठहरेगा। मेरा सिर उससे इनकार न करेगा। लोगों के बुरे काम करने पर भी प्रार्थना में लवलीन रहूंगा। நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். आपको मालूम है दाऊद का भजन संगीता है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி தாவீதின் சங்கீதம் बहुत दिन के बाद लिखी हुई भजन संगीता है। अनेक ஆண்டுகள் கழிந்த பின்பு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்। எலியாசார் उसको दोनों बड़े भैयाओं के मृत्यु हो गया है। அவனுடைய மூத்த ரெண்டு அண்ணன்மார்களும் இறந்து விட்டிருக்கிறார்கள்। वो भी परमेश्वर के सम्मुख में से निकला हुआ आग से मरे हुए हैं। அதுவும் தேவ சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட அக்னியினாலே இறந்திருக்கிறார்கள்। सिनेरिया से हट गए हैं। அவர்கள் அந்த காட்சியில் இருந்தே வெளியேற்றப்பட்டார்கள்। अब उस जगह में आ रहा है। இப்பொழுது எலியாசார் அங்கே உள்ளே வருகிறார்। पहले दिन अपॉइंटमेंट का पहले दिन, அது அப்பாயின்மெண்ட் கிடைத்த முதல் நாளிலே, जिस दिन उसका अपॉइंटमेंट हो रहा है, எந்த நாளிலே அவனுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வருகிறதோ, उसके सामने 2 जन का मृत्यु हो गई। அவனுக்கு முன்பதாக 2 பேர் செத்து போனார்கள், हटाए गए, நீக்கப்பட்டார்கள்। இப்பொழுது எலியாசார் முன்னே, आज उसका अपॉइंटमेंट मिला है इस काम करने के लिए, இந்த வேலையை செய்வதற்கு நீதான் சொல்லி அவனுக்கு இப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குது। मूसा क्रोध से बोलता, மோசே கோபம் கொண்டவனா எலியாசார் மேலே, अरे तुम लोग अभी तक कभी सही रहोगे कठोर? அப்பா நீ இதுவரைக்கும் இப்படித்தான் கடினமாய் இருப்பீர்களோ? कितने बार मैं समझाऊं? எவ்வளவு முறை நான் புரிய வைப்பது? सामने बापों को देखने के बाद भी तुम लोगों को समझ में नहीं आ रहा। முன்னே நடந்த சம்பவத்தை கண்ட பின்பு மனம் திரும்பாமல் இருக்கிறாயோ? धर्मी जन, நீதிமான் मुझे मारने दे, என்னை அடித்தாலும் उसको मैं कृपा मानूंगा। அதை நான் என் தலைக்கு मुझे இரக்கம், ताड़ना दे, என்னை கடிந்து கொண்டாலும் वो मेरा सिर पर तेल ठहरेगा। அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும்। मेरा सिर उसको इनकार नहीं करेगा। என்னுடைய தலை அதை அல்லல் தட்டுவதில்லை। किसकी इतिहास लंबी लिखी जाती है? யாருடைய சரித்திரம் நீளமாய் எழுதப்படுமாம்? शुरू से लेकर अंत तक किसकी चरित्र को लोग याद करते हैं? ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் யாருடைய சரித்திரத்தை ஜனங்கள் நினைவு கொண்டே வருவார்களாம்? एलियाजार। அது எலியாசார் உதாரணம்। एलियाजार कभी ये नहीं सोचा, எலியாசார் ஒருபோதும் யோசிக்கவே இல்லை, यहोशू तुम बड़ा आदमी है, யோசுவா நீர் பெரிய மனிதன், ताकत से बड़ा है, வல்லமையிலே பெரியவர், अधिकार पाया है, அதிகாரம் பெற்றிருக்கிறவர்। तो भी அப்படி இருந்தும் मैं तेरे सामने नमूना नहीं ठहरूंगा, परमेश्वर की आवाज को मैं तुम्हारे तक नहीं पहुंचा सकूंगा। நான் முன்மாதிரியாய் இருக்காத வரைக்கும் தேவ சத்தத்தை உனக்கு முன்பதாக அறிவிக்கவே முடியாது। मैं नम्र रहने के लिए सीखा हूं, நான் தாழ்மையாய் இருக்க கற்றிருக்கிறேன்। ताड़ना देने के लिए என்னை குட்டினாலும் मेरा अपॉइंटमेंट आके पहले दिन में ही मुझे ताड़ना दिया जा रहा है। எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்த முதல் நாளிலேயே எனக்கு சிக்ஷை மேல் சிக்ஷை, मैं मारा जा रहा हूं, நான் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்। मैं इसको तेल समझूंगा, நான் அதை என் தலைக்கு எண்ணெயாய் எண்ணுகிறேன்। कृपा मानेंगे। தயவாய் எண்ணப்படுகிறது। मैं आपको इमोशनल में आके इस निर्णय को लेने के लिए नहीं कहता हूं, உங்களை எமோஷனலுக்குள்ளே ஆக்கி நான் இந்த தீர்மானத்தை எடுங்கள் என்று சொல்ல வராமல், लेकिन आपके अंदर बलवा करने की भावना अगर हो, உங்களுக்குள்ளே எதிர்க்கிற பாவம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், आपके ऊपर रखे हुए अगुओं की शायद वो पूरे काम भी करें तो भी गलत से आपको समझ गए, तो भी உங்களுக்கு மேலே வைக்கப்பட்ட தலைவர்கள் தவறான ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லது தவறாக உங்களை புரிந்து கொண்டாலும் வாய் பேசாமல், क्योंकि यहोवा मेरा सहारा है। ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையாளர்। सब कोई अपने आंखों को बंद करें। எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுகிற வேளையில इतिहास में आपके नाम, आपके पूरा चरित्र लिखने की जगह पर आना है। வரலாற்றிலே உங்களுடைய பெயர்
உங்களுடைய முழு சரித்திரமும் எழுதப்படக்கூடிய இடத்துக்கு வர வேண்டுமா? वफादारी के साथ, உண்மையோடு अगर ऊपर का ताड़ना भी मिले मैं विश्वास योग्य रहूंगा करके, மேலே இருந்து சிக்ஷை எனக்கு வந்தாலும் நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி, मेरे सामने के लोगों की मृत्यु हो जाएगा, सीन से हट गए हैं, எனக்கு முன்னாலே நின்ற ஜனங்கள் மரணித்து விட்டார்கள், செத்து போனார்கள், அந்த சீனை விட்டே விலகி போனார்கள். मैं खानान के लिए बुलाया गया हूं, நானோ கானானுக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டவனே. खानान में भी लोगों के लिए अगुवाई करने के लिए ठहराया गया हूं. கானானிலும் ஜனங்களை வழிநடத்த அழைக்க நியமிக்கப்பட்டவன். एलिएजर खानान में प्रवेश किया जो मिस्र में से आया था. எலியாசர் என்பவன் அந்த எகிப்திலிருந்து வந்தவன் தான். அவன் அந்த கானானுக்குள் பிரவேசித்தான். प्रभु कालेब और यहोशू 2 जन को छोड़ के सब कोई मर जाएंगे करके कहा, लेकिन एलिएजर की मृत्यु नहीं हुई. ஆண்டவர் அந்த காலேப் யோசுவாவை தவிர எல்லோரும் இங்கே மரித்து விடுவார்கள் என்று சொன்னாலும் அந்த எலியாசருக்கு மரணம் ஏற்படவில்லை. Death sentence for all the people except Caleb and Joshua was upon everyone. मृत्यु दंड सबको दिया गया था, कालेब और यहोशू को छोड़ के हर कोई वहीं पर मर जाएंगे. But it was not applicable to Eliezer. लेकिन ये मृत्यु का दंड एलिएजर के लिए लागू नहीं किया गया. वो मृत्यु दंड जो परमेश्वर की तरफ से था, அந்த மரண தண்டனை தேவனிடத்திலிருந்து வந்ததாயிற்று. उसकी वफादारी, ஆனால் அவருடைய உண்மைத்துவம், वो उस बातों का सहने के सहनशील था, அவனுக்குள்ளே காரியங்களை சகிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, लीडर के साथ साथ चलने के विचार, தலைவனோடு கூட கூட நடக்கக்கூடிய எண்ணம். अधिकार ज्यादा है यहोशू को, कोई बात नहीं. யோசுவாவுக்கு அதிகாரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. वो मेरे सामने खड़ा रहेगा, मैं परमेश्वर की इच्छा को उसको प्रकट करूंगा. அவர் எனக்கு முன்பதாக நின்றாலும் தேவ சித்தத்தையே நான் வெளிப்படுத்துவேன். इस प्रकार के एक गहरे अर्पण था. இப்படிப்பட்ட ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. परमेश्वर का पुकारा हुआ मृत्यु दंड को उसके ऊपर नहीं आने दिया. தேவனால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை அவன் மேலே வரவழைக்க முடியவில்லை. इसको बाइबल नहीं बतलाती है. இது வேதம் இந்த காரியத்தை சொல்லவே இல்லை. यहोशू और कालेब, யோசுவா காலேப், लेकिन इसके बारे में कोई जिक्र नहीं है. ஆனால் இவனை குறித்து எங்கேயுமே ஒரு அறிவிப்பு இல்லையே. Whether my name will be remembered or not, मेरा नाम याद किया जाए या ना याद किया जाए, I will enter into Canaan. मैं उस कनान में प्रवेश करूंगा. I started my journey from Egypt. मैंने अपनी यात्रा मिस्र देश से शुरू किया. I have run through all the desert. उन सारे जंगलों में, मरुभूमि में होके मैं चला. I have seen everything. मैंने सब कुछ देखा. In the same way, I will enter into Canaan and I will stand with Joshua to see people enter into Canaan. इसी प्रकार मैं यहोशू के साथ खड़ा रहूंगा. कनान में प्रवेश लोग करते हुए मैं भी प्रवेश करता हुआ देखूंगा. I cancel the death sentence from me. जो कैंसल डेथ सेंटेंस जो हुआ है उसको मैं कैंसल कर दूंगा. आज सवेरे இந்த காலை வேளையில जब सबकी आंखें बंद हैं, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேளையில जो इस प्रकार का निर्णय, भैया एलिएजर की नाई में आखिरी तक वफादारी में, आखिरी तक अपने काम में परमेश्वर को सहारा बना के मैं केवल उसी के ऊपर भरोसा रखे, मेरे चारों तरफ की घटनाओं का नहीं परंतु मेरी आंखें उसके ऊपर लगा के मैं यात्रा करने के लिए चाहता हूं. ஆண்டவரே, நான் உம்மையே உதவியாக கொண்டு எப்பொழுதும் நான்கு புறங்கள் சூழ்நிலைகள் எப்படி மாறி போனாலும் நான் நிலையாய் உம்முடைய கட்டளைக்காக நின்று விட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் कोई इधर उधर नहीं देखे, யாரும் எங்கேயும் எங்கேயும் பார்க்காமல், बगल वाला से आपको कोई अभी मतलब नहीं, பக்கத்தில் உள்ளவங்க குறித்து இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. you and your God. आप और आपका परमेश्वर सिर्फ. अगर आप प्रार्थना में इस शब्द को गा सकते हैं, ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை பாட முடியும் என்று சொன்னால், जंगली दरख्तों के दरमियान में एक सेब के पेड़ के समान भी खड़ा होने के लिए तैयार हूं, क्योंकि मेरा परमेश्वर ऐसा ही है. இந்த தேவன் அப்படியாக இருக்கிறார். நான் அந்த ஒரே ஒரு மரமாய் அந்த இடத்துல நான் நின்று விட என்று முயற்சி எடுப்பேன்.
अभी आ रहा हूं तेरे पास, உம்மண்டையில இப்பொழுது வருகிறேன், உம்மண்டையில வருகிறேன். अभी आ रहा हूं तेरे पास. உம்மண்டையில இப்பொழுது வருகிறேன், வருகிறேன். मैं फिर आपको एक इमोशनल निर्णय में नहीं ले आने के लिए चाहता हूं. திரும்ப உங்களை ஒரு எமோஷனல் தீர்மானத்துக்குள்ளே நான் அழைத்து செல்லாமல், हृदय की गहराई में गहरी धुन, गहरा प्यार और एक अर्पण अगर करने के लिए चाहते हैं, உள்ளத்தின் ஆழத்திலே அர்ப்பணிப்பு, அன்பு, உங்களை ஒப்பு கொடுக்கிற காரியங்களுக்குள்ள நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், कपटी दिल से नहीं, कपटी विचार से नहीं, மாய்மால எண்ணத்தோடோ அல்லது மாய்மால உள்ளத்தோடோ அல்ல, सच्चे दिल से, உண்மையான உள்ளத்தோடு, मैं आधीन में रहने के लिए सीखूंगा, நான் கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ளுவேன், आधीन में रहने के लिए सीखूंगा, நான் கரத்து கீழே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுவேன். मैं अपने को सौंपता हूं. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். गाने वाले इस पद को गाने के समय, இந்த பாடல் வரிகள் பாடப்படுகிற வேளையிலே இப்படி சொல்கிறவர்கள், अभी आ रहा हूं तेरे पास, உம் மண்டையிலே இப்பொழுது நான் வருகிறேன் என்று பாடுகிற வேளையில், पूरी करने को तेरी मर्जी, உம்முடைய சித்தத்தை முழுவதும் நிறைவேற்ற, ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम. वे लोग जो कमजोरों को भी मदद करने वाला का हाथ पकड़ के खड़े होने के लिए तैयार है अपनी जगह पर, उसकी हाथ, उसके बल, उस पर निर्भर होके खड़े हो जाएं, ताकि हम आंख मत खोलिए, इसको तो हम जानते हैं, लेकिन तो भी एक अर्पणता के साथ, अभी आ रहा हूं तेरे पास, पूरी करने को तेरी मर्जी, अभी आ रहा हूं तेरे पास, पूरी करने को तेरी मर्जी, ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम, ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम. हम करूं तेरी प्रभु अपने जीवन भर इस जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं. एक और बार, अभी हाँ, आपकी आवाज ऊंचे हो जाए, पूरी करने को तेरी मर्जी, अभी आ रहा हूं तेरे पास, पूरी करने को तेरी मर्जी, ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम, ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम. हम करूं तेरी प्रभु अपने जीवन भर इस जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं. आज सवेरे परमेश्वर ने मुझे उठा के कुछ बातों का कहा, उसमें से मैं एक दो बात को मैं कहने के लिए जा रहा हूं. இன்றைக்கு அதிகாலையிலே தேவனாய் கர்த்தர் எழுப்பி சில காரியங்களை எனக்கு சொன்னார். அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். अहंकार करने वाले राजनेताएं, आत्मिक नेताओं को गिरावट और हटाए जाने की बात को आने वाले दिनों में आप देखने जा रहे हैं. அகங்காரம் பிடித்த தலைவர்கள், ராஜாக்கள், அவருடைய வீழ்ச்சியை நீங்கள் காண போகிறீர்கள்.
मैं बहुत ध्यान से इस आवाज को सुन रहा था। நான் மிக தெளிவாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். प्रभु ने कहा जो अहंकार arrogance के साथ पॉलिटिक्स में है और आत्मिक संसार में है, उनको प्रभु न केवल गिराता है परंतु हटाता है। அகங்காரம் பிடித்த முரட்டாட்டம் அல்லது அரகன்ஸா இருக்கிறவர்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கலாம் அல்லது பாலிடிக்ஸ்ல இருக்கலாம், அவர்களை விழத்தள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். परिवार के अंदर भी, குடும்பத்துக்குள்ளேயும், दल के अंदर भी, குழுவிக்குள்ளேயும், देश के अंदर भी, தேசத்துக்குள்ளேயும் आप इस पावर को सुनते रहेंगे। நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளக்கூடிய காலம். जरूर आर्थिक बातों में सब जगहों में संकट की बातें दिखाई पड़ेगी। உண்மைதான், பொருளாதாரத்தை குறித்ததான பயங்கர வீழ்ச்சியான காரியங்களை நீங்கள் பல இடங்களிலிருந்தும் கேள்விப்படுவீர்கள். लेकिन उस मौका का इस्तेमाल करके मैं तेरे विश्वास को मजबूत करके बढ़ा दूंगा और वो विश्वास तुम्हारे लिए विजय को दिलाएगा, तुम्हारे व्यक्तिगत जीवन में, पारिवारिक जीवन में। ஆனால் விசுவாசத்தை வளர்த்திக்க பண்ணி அந்த விசுவாசம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு விருத்தியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. इसलिए विश्वास को बढ़ाने के लिए परमेश्वर के ठम्मुक में ठहरो, उस वचन को वो तुम अध्ययन करो। ஆகையினாலே அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அவருடைய கூடாரத்திலே தங்கியிரு, நீ அதையே தியானித்துக் கொண்டிரு. और सेवकाई में हम इस बात को हम देखने जा रहे हैं। நம்முடைய ஊழியத்திலே இந்த காரியத்தை நாம் காண போகிறோம். कल किसी ने इस वचन को लिख कर दिया, कुछ लोगों ने बोला, लेकिन परमेश्वर से मैं 3 बार इन 3 दिनों में सुन चुका हूं। சிலர் இந்த வசனத்தை எழுதி கொடுத்தீர்கள், ஆனால் அந்த 3 நாட்களிலே நான் 3 முறை இந்த வசனத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டுவிட்டேன். जकरिया 8वां अध्याय का 22 और 23 पद को, சகரியா 8வது அதிகாரம் 22 23 வசனங்கள். इस हर क्षेत्र के काम में प्रभु करने के लिए कहता है। எல்லா ஊழிய ஸ்தலங்களிலும் தேவன் இதை செய்யும்படியாக சொல்கிறார். जकरिया 8वां अध्याय का 22 और 23 पद को आप अपने कार्य में, अपने सेवकाई में, अपने क्षेत्र में देखेंगे। சகரியா 8 22 23 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்கள் உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலே பார்ப்பீர்கள். बहुत से देश के वरन सामर्थी जातियों के लोग यरूशलेम में सेनाओं के यहोवा को ढूंढने और यहोवा से विनती करने के लिए आएंगे। अनेक ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். सेनाओं का यहोवा यूं कहता है, इन दिनों में भांति भांति भाषा बोलने वाली और सब जातियों में से 10 मनुष्य एक यहूदी पुरुष के वस्त्र को चोर को एक कहकर पकड़ लेंगे, हम तुम्हारे संग चलेंगे क्योंकि हमने सुना कि परमेश्वर तुम्हारे साथ है। அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். वचन को पूरे होते हुए हर क्षेत्र में, हर रीजन में आप देखने के लिए परमेश्वर कार्य करने का काम शुरू कर रहा है। இந்த வசனங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஊழிய பகுதியிலேயும் ஒவ்வொரு ரீஜியனிலேயும் நிறைவேறக்கூடிய வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். लेकिन प्रभु ने एक बात को बार-बार कहा, ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னார். अपने लोगों को विश्वास योग्यता के साथ विश्वास को बढ़ाने के लिए, काम करने के लिए तुम बतलाओ। உன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லு, உண்மையோடு கூட விசுவாசத்தை வர்த்திக்க அல்லது இன்னும் வளர செய்யக்கூடிய வேலையை செய்ய சொல்லு. आपको खूब ताजुब होगा, मेरा विश्वास इतना बढ़ गया कैसा। உங்களுக்குள்ளே நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இவ்வளவு பெரிதானது எப்படி. जैसा विलियम कैरी ने कहा, उस बात को खत्म कह के मैं अंत करता हूं। வில்லியம் கேரி அவர்கள் சொன்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Expect great things from God, attempt great things for God. परमेश्वर से महान कार्य को इंतजार करो और परमेश्वर के लिए महान कार्य के लिए कोशिश करो. Do it in the days to come. आने वाले दिनों में इनको कर दिखाना. Expect great things from God and attempt great things for God. परमेश्वर से महान कार्यों को इंतजार करो और परमेश्वर के लिए महान कार्यों को करने के लिए कोशिश करो. मैं आपको एक होमवर्क भी देता हूं. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்து விடுகிறேன். एक कंकॉर्डेंस में जाके एलिएजर के जीवन को थोड़ा सा स्टेप बाय स्टेप देने के लिए प्रभु आपको सहायता करने पाए. கன்கார்டன்ஸ்ல போய் நீங்கள் எலியாசருடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் தியானிப்பதற்கு முயற்சி எடுங்கள். केवल 5 बातों को ही आपके सामने लाया.
நான் வெறுமனே 5 காரியங்களை மத்த உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தேன். और बाधाओं को तोड़ने वाले आपके सामने रह के आपसे सलाह लेने का समय आ रहा है. இப்பொழுது தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பார். நீங்கள் ஆலோசனை அவரிடத்தில் பெறக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. प्रभु उस ऊंचे स्थान में आपको अभिषेक करके ले जाने पाए. தேவன் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துக்கு உங்களை அபிஷேகித்து அழைத்து